بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் நடாத்தப்படுகின்ற அரபு இலக்கிய பாடத்தை கற்கின்ற மாணவர்களுக்காக தொடராக நடாத்தப்படுகின்ற இந்த வகுப்பில் இன்றைய வகுப்பானது இன்ஷா அல்லாஹ் ஒரு மீட்டல் வகுப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் நான் நினைக்கிறேன் உங்களில் பெரும்பாலான மாணவர்கள் பரீட்சைக்காக தயாராகி கொண்டிருப்பீர்கள். சில பேருக்கு இந்த வாரம் பரீட்சை இடம்பெற இருக்கின்றது. இன்னும் பலருக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் முதல் பரீட்சை ஆரம்பமாக இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அப்படித்தானே? ஓகே ஓகே ரைட். அப்ப அதனால இன்னைக்கு நீங்க இப்ப தரம் 10க்குரிய புத்தகம் முழுமையாக கற்றிருப்பீர்கள். பெரும்பாலும் உங்களுக்கான பரீட்சை வினாத்தாளானது சில போது உங்களுடைய பாட ஆசிரியர் மூலமாக வினாத்தாள் எடுக்கப்படலாம். இன்னும் சில போது உங்களுடைய கல்வி காரியாலயத்துக்கூடாக, ஜோனலுக்கூடாக அல்லது ப்ரொவின்சியலுக்கூடாக பேப்பர் வரலாம். இது எப்படியோ தரம் 10 புத்தகத்தை முழுமையாக தழுவிய அமைப்பில் தான் உங்களுடைய பரீட்சை இடம்பெற இருக்கின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்களும் தொடர்ச்சியாக பாடங்களை நடாத்தி வந்தோம். இன்றைய வகுப்பு 37வது வகுப்பு. எனவே நீங்க என்னிடம் கற்று வந்த மாணவர்களாகிய நீங்க முழுமையாக புத்தகங்களை படிப்பதற்கான, கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. பல மொழிகள் அவ்வாறே இருக்கின்றன. அதே போல அரபு தமிழ் இலக்கியமும் முழுமையாக இருக்கின்றது. மட்டுமன்றி நாங்கள் கற்று வந்த கவிதைகளில் சில கவிதைகளையும் நாங்கள் கற்க வேண்டி இருக்கின்றோம். பரவாயில்ல, இன்னைக்கு நான் நீங்க கதைக்கலாம் என்னோட, சரியா? நான் கொஞ்சம் வேகமாக சில வினாக்களை கேட்கிறேன். அந்த வினாக்களுக்கு நீங்க விடை சொல்லி கொண்டு போனா சரி. ஓகே, சரியா? ரெடியா நீங்க? சரி. ரைட். இப்ப நீங்க தரம் 10 மாணவர்கள் என்ற அடிப்படையில அரபு இலக்கிய வரலாறு, அதுக்கு முன்னால சில நேரம் இப்படி ஒரு கேள்வி வரலாம், அரபு இலக்கியம் என்றால் என்ன என்று வரலாம். சரியா? அரபு இலக்கியம் என்றால் என்ன? அப்படி ஒரு கேள்வி வந்தா நீங்க எப்படி விட எழுதுவீங்க? அரபு இலக்கியம் என்றால் என்ன என்று? அரபு பேசும் மக்களுக்கு குறித்தான இலக்கியம் அரபு இலக்கியம் எனப்படும். ஓகே, அரபு பேசும் மக்களுக்குரிய இலக்கியம் அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். இதை விட கொஞ்சம் விரிவாக எதிர்பார்க்கிறோம் விடைய. இதை விட கொஞ்சம் விரிவாக, அரபு மொழியை பேசும் அரபு சமூகத்துக்குரிய இலக்கியமே அரபு இலக்கியம். அரபு மொழியை பேசும் அரபு சமூகத்தினுக்குரிய இலக்கியமே அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். ஓகே, ரைட். வேற 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 சரி. மனித உள்ளுணர்களையும் காலச்சூழலையும் வெளிப்படுத்தும் ஊடகம் இலக்கியம். அப்படியா? அந்த வகையில அரபு மொழியை பேசும் அரபு சமூகத்தினுக்குரிய இலக்கியம் அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். சரியா? இலக்கியத்துக்கு தானே? எஸ். ஓகே, இப்ப நான் சொல்றேன், நீங்க சொன்னதுல சரியா? ஓகே, பிரச்சனை இல்ல. இப்படி வந்தா நல்ல ரைட். இப்ப அரபு சமூகத்தினருக்குரிய, சரியா, அரபு மொழியில் அமைந்த அரபு பேச்சுகள், அரபு பாடல்கள், அரபு கவிதைகள், அரபு சிறுகதைகள்,
அரபு நாவல்கள், அரபு உரைநடைகள், அரபு பழமொழிகள் எல்லாமே அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். இப்ப அப்படி இல்லாட்டி இப்ப அரபு 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 என்று வாரது கொஞ்சம் உங்களோட விடைக்கு கூடுதலாக வரும் என்று நீங்க கருதுனீங்கன்னு சொன்னா இப்படி எழுதலாம். அரபு மொழியை பேசுகின்ற அரபு சமூகத்தினருக்குரிய அரபு மொழியில் அமைந்த பேச்சுக்கள், பாடல்கள், கவிதைகள், உரைநடைகள், சிறுகதைகள், விளங்கினா பழமொழிகள் எல்லாமே அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். சரியா? விளங்கினா இப்போ உங்களுக்கு? அதாவது நீங்க சொன்ன சரிதான். அரபு மொழியை பேசுகின்ற அரபு சமூகத்தினருக்குரிய அண்டு வாரு ரைட். அதான் அப்ப அரபு மொழியை பேசுகின்ற அரபு சமூகத்தினருக்குரிய இலக்கியம் அரபு இலக்கியம் என்று வரக்குள்ள அந்த விட வந்து சரியான மட்டும் சுருக்கமாய்க்குது. ரைட். அதையும் தாண்டி நீங்க அரபு மொழியை பேசுகின்ற அந்த சொல்லும் கூட உங்களுக்கு தேவையில்ல. நீங்க இப்படியும் எழுதலாம். அரபு சமூகத்தினருக்குரிய ரைட் அரபு மொழியில் அமைந்த பேச்சுக்கள், பாடல்கள், கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள், பழமொழிகள் சகலவற்றையும் உள்ளடக்கியது அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். அப்ப நான் சொன்னது எல்லாமே வரணுமென்று இல்லை. பேச்சு, பாடல், கவிதை, சிறுகதை, நாவல், உரையாடல், பழமொழி எல்லாமே வரணுமென்று இல்லை. அதுல குறிப்பாக ஒரு 2-3 விஷயங்கள் வந்தாலும் போதும். அப்ப நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் என்னண்டா, அரபு சமூகத்தினருக்குரிய அரபு மொழியில் அமைந்த பேச்சு, கவிதை, சிறுகதை, நாவல், பழமொழி போன்றன அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். கிளியரா இப்ப? சரியா? ஓகே, ரைட். அடுத்த கேள்வி என்னென்றா, ரைட், ஜாஹிலியா கால மக்கள் கவிதைக்கு கூடுதலாக முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்துள்ளனர் என்பதற்கான ஆதாரங்களை தருக. ஆதாரங்கள் 2 தருக. அப்படி கேட்டா என்ன விட எழுத போறீங்க? ஜாஹிலியா அவர்கள் முக்கியமான மஜாஸ், மிஜன்னா போன்ற உக்கால் போன்ற சந்தைகளில் போட்டிகளை வைத்து கவிதைகளை தெரிவு செய்தவை. ஓகே. அப்ப எங்கேயும் அப்படி காண்றதுக்கு இயலாது. ஏன்னா பொதுவாக இப்ப சந்தைகள்ல வந்து கவிதை போட்டிகளை வச்சு தரமான கவிதைகள் தெரிவு செய்யப்பட்டமையானது அந்த மக்கள் கவிதை இலக்கியத்துக்கு கூடுதலாக முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்துள்ளனர் என்பதற்கான ஒரு ஆதாரம். நான் கொஞ்சம் விரிவா சொன்னாலும் உங்களுக்கு சுருக்கமா எழுதலாம். சரி, வேற என்ன? அவர்கள் கவிஞர்களை போற்றி அவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கியது. ரைட்டா, கவிஞர்களை போற்றி கவிஞர்களுக்கு பரிசுகள் வழங்கியமை. ரைட், வேற சொல்லுங்க. ரைட், கவிஞர் ஒருவர் உருவாகினால் அதனை என்ன செய்வார்கள்? விழா எடுத்து கொண்டாடுவார்கள். சரியா? அடுத்த தரமான சிறந்த கவிதைகள் என தேர்ந்தெடுக்கப்பட்டவை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்டவை. இது ஒரு ஆதாரம். சரியா? அதே போல ஜாஹிலியா காலத்துல கவிதை இலக்கியத்துல பல வடிவங்கள் காணப்பட்டமையும் கூட ஒரு ஆதாரம் தான். கவிதை இலக்கியத்துல பல வடிவங்கள் காணப்பட்டமை. உதாரணமாக அல் மதஹ், அல் ஹிஜா, அல் வசுப், அல் ரசா, அல் ஹசல். ரைட், இதெல்லாம் கவிதை இலக்கிய வடிவங்கள். ரைட். அப்ப ஜாஹிலியா கால கவிதை இலக்கியத்துல பல வடிவங்கள் காணப்பட்டமையும் கூட ஜாஹிலியா கால மக்கள் அரபு கவிதைகளுக்கு அல்லது கவிதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள் என்பதற்கான ஒரு ஆதாரம் தான். சரியா? அதெல்லாம் வச்சு நீங்க எழுதலாம். அப்ப நான் ஒரு 5-6 சொன்னேன். இந்த 5-6ல நீங்க 2 எழுதுனா சரி. ஓகே, 2 கேட்டா 2, இல்லாட்டி பொதுவா எழுதணும்னா எழுதுங்க. சரி, அடுத்தது நீங்கள் இப்படி கேட்டு வந்தா, ஜாஹிலியா கால மக்கள் சரியா கவிதைகளை அல்லது ஜாஹிலியா கால மக்கள் இலக்கியத்தை எப்படி பாதுகாத்தார்கள் என்று கேட்டா எப்படி பாதுகாத்தார்கள்? சொல்லுங்க, எப்படி பாதுகாத்தாங்க? தொங்க விட்டு எழுதி அல்லது பொன்னெழுத்துக்களால் பொறித்து அல்லது எழுதி காபாவில் தொங்க விட்டு பாதுகாத்தார்கள். மூலமாக என்ன செய்தார்கள்? பாதுகாத்தார்கள். ரைட், ஓகே. மனநமிடுவதன் மூலமாக பாதுகாத்தார்கள். ரைட், அதான் எழுதி பாதுகாத்தார்கள். எழுதி பாதுகாத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எழுதுவதற்கான சாதனங்கள் பெருமளவில் இல்லை. சரியா? அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கூடுதலாகவே மனநமிட்டுத்தான் பாதுகாத்தார்கள். அதே போன்று
சிறந்த கவிதைகளை என்ன செய்தார்கள்? சிறந்த கவிதைகளை வாவில் தொங்கவிடப்பட்டார். எழுதி அல்லது பொன்னெழுத்துக்களால் பொறித்து ஏதோ எழுதியோ அல்லது பொன்னெழுத்துக்களால் பொறித்தோ காபாவில் தொங்க விட்டு பாதுகாத்தார்கள். சரியா? ரைட். அது ஒரு கேள்வியா வரலாம். அடுத்த சொல்லுங்க. ஜாஹிலியா கால மக்களுடைய வாழ்க்கையில முக்கிய கருப்பொருள்களாக காணப்பட்ட விடயங்கள் 3 தருக. குலப்பெருமை, பெண்கள், போர்கள். குலப்பெருமை, பெண்கள், போர்கள். ஓகே, குலப்பெருமை, பெண்கள், போர்கள். ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப போர்களை மையமாக கொண்டு பாடப்பட்ட கவிதைகள், உதாரணமாக இப்ப கவிதை வடிவங்கள் உங்களுக்கு தெரியும். அப்ப கவிதை வடிவங்கள் என்று வரக்கொள்ள இப்ப வீர கவிதைகள் அப்படி பல வடிவங்கள் இல்லையா? இப்ப போராக கொண்டு பாடப்பட்ட பாடல் என்ன? வெரி குட். அல் ஹமாசா. அல் ஹமாசா வீர கவிதைகள் என்று சொல்றோம். ரைட் ரைட். அல் ஹமாசா. ரைட். இப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும், இந்த 3 விஷயங்களும் முக்கியமான கருப்பொருள்கள் தானே. போர்கள், குலப்பெருமை, பெண்கள். இப்ப ஜாஹிலியா கால மக்கள்கிட்ட அல் ஹமாசா. அல் ஹமாசா என்பது என்ன? வீர கவிதைகள். அப்ப போர்கள்ல வெற்றி பெறுவது குறித்தும் போர்கள்ல கலந்து கொள்வது குறித்தும் சரியா பாடப்பட்ட பாடல்கள் தான் அல் ஹமாசா என்று அழைக்கப்படும். அதே நேரம் ஒரு போர் வீரன் இறந்தால் அவனுடைய இறப்பிற்காக பாடக்கூடிய பாடல் என்ன? இரங்கற்பா. இரங்கற்பா. அரபால் எப்படி சொல்றோம் நாங்க? என்று சொல்லுவோம். சரி. ஓகே, வெரி குட். அதே போல தன்னுடைய குலத்தை மெச்சி புகழ்ந்து தான் சார்ந்திருக்கின்ற கோத்திரத்தை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? அல் ஹிஜாவா? அல் ஃபஹர். வழங்கினா அல் ஃபஹர் தற்புகழ்ச்சிப்பா. தான் சார்ந்திருக்கின்ற குலத்தை பற்றி பெருமையோடு பாடிய பாடல்கள் என்ன? அல் 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 ஃபஹர் என்று அழைக்கப்படும். அப்ப அல் ஹிஜாண்டா என்ன? இன்னொரு கோத்திரத்தை கலந்து பாடுறது. வெரி குட். ஓகே. ஒன்று அது 2 வகையில் இடம்பெற முடியும். ஒரு கவிஞரை யாராவது சீண்டிய பிறகு அந்த கவிஞர் தனக்கு எதிராக யாராவது ஏதாவது செஞ்சா அவரிடம் காணப்படக்கூடிய செயற்பாடுகள், தீய பண்புகள் எல்லாவற்றையும் பாடுறது. ரைட். அல் ஹிஜா வசைப்பா. அவரை ஏசி பாடுற. அல்லது தனக்கு எதிரான கோத்திரங்கள், மற்றைய கோத்திரங்கள்ல காணப்படக்கூடிய சில மோசமான செயற்பாடுகளை வர்ணித்து பாடுற பாடல்கள் தான் அல் ஹிஜா என்று அழைக்கப்படும். வசைப்பா என்று சொல்லுவோம். ஓகே. பெண்களை வர்ணித்து பாடிய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? பெண்கள் அல் கஸல். அல் கஸல் என்ன? பெண்கள் என்று வரக்கொள்ள அல் வசுப் என்று வராது. பெண்கள் என்றது பெண்களை பத்தி ஸ்பெஷலா பாடிய பாடல்களை நாங்க என்ன சொல்றது? அல் கஸல் என்று தான் சொல்லுவோம். சரியா? அல் கஸல். அதுக்கு நாங்க சொல்ற காதற்பாக்கள் என்று சொல்ற காதற்பாக்கள் குறிப்பாக. சரியா? பெண்களுடைய அழகு மற்றும் இன்னொரு அம்சங்கள் அடிப்படையாக கொண்டு பாடிய பாடல்கள் காதற்பாக்கள். காதல். சரியா? அல் வசுப் என்று வரக்கொள்ள பெண்களும் வரலாம். ஆனா பெண்கள் மாத்திரமல்ல, போர் கருவிகள், அதே போல அந்த ஜாஹிலியா காலத்துல அவங்க வாழ்ந்த சூழல்ல காணப்பட்ட இயற்கையான வானம், பூமி, நட்சத்திரம், சூரியன், சந்திரன், ரைட். அதே போல பாலைவனம், ரைட். பாலைவனத்துல காணப்பட்ட விலங்கினங்கள், பறவைகள் என்று அவர்கள் கண் பார்வைப்பட்ட இடமெல்லாம் அவர்கள் வர்ணித்து பாடினார்கள். அதைத்தான் நாங்க சொல்றது அல் வசுப் என்று சொல்றது. அல் வசுப். ஓகே. குறிப்பாக பெண்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு பாடிய பாடல்கள் என்ன என்று கேட்டா அப்ப அங்க அல் கஸல் என்று சொல்லுவோம். சரியா? காதற்பாக்கள். ரைட். ஓகே, வெரி குட். அடுத்த நீங்க ஏற்கனவே சொன்னீங்க என்ன? ஜாஹிலியா காலத்துல என்ன காணப்பட்ட சந்தைகள்? என்ன சந்தைகள்? இதெல்லாம் ஜாஹிலியா காலத்துல காணப்பட்ட சந்தைகள் ஆகும். சரியா? ரைட். இந்த சந்தைகள்ல தான் போட்டிகள் இடம்பெறும். இந்த போட்டிகள்ல இருந்து தரமான சிறந்த கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு
பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்க விடப்பட்டன என்று பார்த்தோம். இவ்வாறு தொங்க விடப்பட்ட கவிதைகள் எவ்வாறு அழைக்கப்படும்? வெரி குட். அல் முஅல்லகாத் என்று சொல்லுவோம். அல் முஅல்லகாத், ரைட், முஅல்லகாத். அப்ப முஅல்லகாத் என்ற கருத்து என்னடா? தொங்க விடப்பட்ட கவிதைகள், தொங்க விடப்பட்ட கவிதைகள். கவிதைகள் என்று சொல்றதை விட கவிதை தொகுப்புகள் என்று சொல்றது நல்ல. தொங்க விடப்பட்ட கவிதை தொகுப்புகள். இப்ப உதாரணமா இப்படி ஒரு கேள்வி வந்தா, சபுல் முஅல்லகாத் அப்படின்னு வந்தா எப்படி எழுதுற? சபுல் முஅல்லகாத், தொங்க விடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள் என்று சொல்லுங்களேன். இப்ப கூட புத்தகத்தில் அல் முஅல்லகாத் என்பது, அல் முஅல்லகாத் என்று சொல்லு பக்கத்துல ஒருவேளை தொங்க விடப்பட்ட கவிதைகள் என்று இருக்கும். கவிதைகள் என்றதை விட கவிதை தொகுப்புகள் என்று எழுதுறது மிச்சமே நல்லா இருக்கும். சரியா? அப்ப காபாவில் தொங்க விடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள் வருமா? ரைட், ஓகே. Do we have to write explanation? எதுக்கு மகள் எக்ஸ்பிளனேஷன் எழுதணுமான்னு கேட்டுக்கிறீங்க? கொஞ்சம் அதை கிளியர் பண்ணுங்களா? முஅல்லகாத் தேவையில்ல. முஅல்லகாத்தண்டா நீங்க தொங்கவிடப்பட்ட கவிதைகளோ அல்லது தொங்கவிடப்பட்ட கவிதை தொகுப்புகள் என்று எழுதினாலும் போதும். இன்னும் கொஞ்சம் யாராவது விரும்பினா காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதை தொகுப்புகள், இல்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் எழுத விரும்பினா காபாவில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு தொங்கவிடப்பட்ட கவிதை தொகுப்புகள், அல்லது உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி ஐடியா வருதோ அப்படி நீங்க எழுதலாம். அது பிரச்சனை இல்லை. கவிதை தொகுப்புகள் எழுதினாலும் சரி, தொங்க விடப்பட்ட என்ற சொல் கட்டாயம் வரணும். தொங்க விடப்பட்ட, அரபு மொழியில அல் முஅல்லகாத் என்ற சொல் அல்லக, அல்லக என்ற சொல்லிருந்து வருது. அல்லகன்னா தொங்க விட்டான், கொழுவினான். சரி, இப்ப நாங்க சேட்டெல்லாம் அயம் பண்ணிட்டு கொழுவி வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு நாங்க பயன்படுத்துற சொல் என்ன? அல்லக. முஅல்லகாத் என்றா தொங்க விடப்பட்டவை என்ற கருத்துல வரும். முஅல்லகாத் என்ற சொல்லி கூடாக தொங்க விடப்பட்டது என்று கட்டாயம் வரணும். சரியா? விளங்கினா உங்களுக்கு? ஓகே, நாங்க பார்த்துட்டு போவோம். கடைசியா ஒரு 15 நிமிஷத்துல மாதிரி வேற வேற டவுட்ஸ் எல்லாம் வரும். சரியா? அந்த டைம்ல கொஞ்சம் பேப்பரை பத்தி வர டவுட்டுகளை நாங்க அந்த டைம்ல கிளியர் பண்ணுவோமா? உதாரணமா சிறு குறிப்பு அரபாலையா எழுதணும், தமிழால வரலையோ அந்தெல்லாம் கேட்டீங்கிற, அதெல்லாம் நாங்க கொஞ்சம் லேட் ஆகி பார்ப்போம். சரியா? ரைட், ஓகே. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, முஅல்லகாத் உங்களுக்கு தெரியுமா? தொங்கவிடப்பட்ட கவிதை தொகுப்புகள் என்றது முஅல்லகாத்தை குறிக்கும். சபு என்ற சொல் வந்தால், சபுன் என்ற சொல் வந்தால் 7. அப்ப சபுல் முஅல்லகாத் என்று வந்தா 7 கவிதை தொகுப்புகள் என்று வரும். ஓகே, 7 கவிதை தொகுப்புகள். குறிப்பாக காபாவில் தொங்கவிடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள். காபாவில் தொங்கவிடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள். சபு என்ற சொல் வந்தால் 7 என்ற சொல் வரணும். ஓகே, அது கிளியரா இருக்குமா நினைக்கிறேன். அடுத்து நீங்க பார்த்தா முஅல்லகாத், முஅல்லகாத் இப்ப தொங்கவிடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள் இருக்கிறதான சபுல் முஅல்லகாத். அதுல யாருடைய கவிதைகள் கூடுதலாக காணப்பட்டது? யார்ட கவிதை? இம்ராவுல் கைஸ். ரைட். அப்ப யார்ட கவிதை இருக்கிறேன்னு சொன்னா இம்ராவுல் கைஸ், லபீத் இப்னு ரபியா, ரைட். இன்னும் பலர் இருக்கிறாங்க. சுஹைர் இப்னு அபி சுல்மா, அந்தரத் இப்னு சத்தாத், ரைட், அம்ர் இப்னு குல்சூம். நீங்க இப்படி எல்லாரையும் பாடமாக்கணும் என்ற அவசியம் இல்லை. இல்லைங்களா? எல்லா இடத்தையும் பாடமாக்கணும் என்ற அவசியம் இல்லை. மாற்றமாக நீங்க ஒரு 2 பேட பேரை, ஒரு 2 பேட பேரை ஞாபகத்துல வச்சுக்கொண்டா போதும். ஓகே, சரி. இந்த 7 பேர்ல, சரியா கேட்டுள்ளுங்க, இந்த 7 பேர்ல யாருடைய கவிதை கூடுதலாக ஃபேமஸா இருந்தது, பயன்படுத்தப்பட்டது? இம்ராவுல் கைஸ். ஓகே, ரைட், இம்ராவுல் கைஸ். இவ்வாறு ஜாஹிலியா காலத்துல தொங்கவிடப்பட்ட கவிதைகள் யாருடைய ஆட்சி காலத்துல தொகுக்கப்பட்டது? உமையா. ரைட், ஓகே, உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. ரைட், ஓகே, சரி, ரைட். அதே மாதிரி ரைட், அல் ஹிக்மாண்டா என்ன அர்த்தம்? அல் ஹிக்மா
தத்துவ கவிதை ஞான கவிதை உரைகள். தத்துவ ஞானம். கவிதைகள், ஞான உரைகள். ஓகே, அது பிரச்சனை அல்ல. ஹிக்மா. ரைட். அடுத்தது அல்-அம்சாலண்டா பழமொழிகள். அல்-ஹுதாபாண்டா உரைகள் என்று சொல்வார்கள். பேருரைகள் என்று சொல்வார்கள். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உரைகள் என்று சொல்ல மேலும், பேருரைகள் என்று சொல்ல மேலும். சரியா? ரைட். ஓகே, ரைட். சரி, அப்ப அரபிலக்கியத்தின் உள்ளடக்கம், அரபிலக்கிய வரலாறு என்ற அடிப்படையில உங்களுக்கு இதெல்லாம் கிளியராக விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். சரியா? ரைட். அந்த பகுதியில என்ன கேள்வி வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எழுதியலுமாக இருக்க வேண்டும். ஓகே, கிளியரா? ரைட். ரைட். அடுத்தது ஓகே, அடுத்தது ரைட். அடுத்த கேள்வி, மக்கி சூறாக்களின் சிறப்பம்சங்கள் 2 தருக. அப்படி கேட்டா கவிதை கவிதையை ஒத்தது, கவிதை அமைப்பை ஒத்தது. கவிதை அமைப்பு ஒத்தது. சஜிதாக்களை கொண்டது அதிக. இப்படி பாருங்க, மக்கி சூறாக்களின் சிறப்பம்சங்கள் என்று கேட்டா எழுத வேண்டிய விஷயம் வேற, வரையறைகள் என்று கேட்டா எழுத வேண்டிய விஷயம் வேற. இப்ப நீங்க முதலாவது சொன்னது சரி, கவிதை அமைப்பு கவிதை இலக்கியத்தை சார்ந்து இருக்குது, கவிதை இலக்கியத்திட வடிவத்தில் இருக்குது அன்றது சிறப்பியல்புகள். ரைட். வேற நிக்குது சிறப்பம்சங்கள் என்று வரக்கொள்ள. ஜாஹிலியா எனும் அறியாமை காலத்துல இருக்கிற ஒரு மனுஷனை இப்ப இருள ஒளி வந்தா இப்படி ஒரு நேர் வழியை காட்டுமோ அதுவாக்குல அந்த ஜாஹிலியா எனும் அறியாமை காலத்துல இருக்கிற ஒரு மனிதனுக்கு. ஓகே, ஓகே. வேற இஸ்லாமிய சமுதாயம் நிலை நிறுத்துவதற்காக அவசியம். ஓகே, சுருக்கமாக ஒழுக்கம் சார்ந்த அம்சங்களை சொல்லிக்குது. சரியா? சொல்லுங்க. அதான் சார். ரைட். ஓகே. ஓகே, அப்ப மக்கி மதனி சூறாக்களின் வரையறைகள், சிறப்பியல்புகள் அரபால எழுத வேண்டி வராத. சரியா? இப்போட புத்தகத்துல சில போது அரபால் இருக்குது, சில இடங்கள்ல. இப்போ உதாரணமாக குல்லு சூரத்தின் ஃபீஹா சஜதா ஃபஹிய மக்கியா அப்படி இருக்குது. குல்லு சூரத்தின் மின் சூரல் குர்ஆனில் கரீம் ஃபீஹா லஃப்லு கல்லா ஃபஹிய சூரா மக்கியாண்டெல்லாம் கொஞ்சம் விரிவாக இருக்குது அரபால. சரியா? நீங்க அரபால எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் நீங்க இப்ப இப்ப வரையறைகளை சரியா விளங்கிக் கொள்ளுங்க. வரையறைகள் என்பதற்கும் சிறப்பியல்புகள் என்பதற்குமான வித்தியாசம் என்னென்றா, வரையறைகள் என்பது குறிப்பிட்ட இன்னின்ன அம்சங்கள் இருக்கின்ற சூறாக்கள், இன்னின்ன விடயங்கள் காணப்படுகின்ற சூறாக்கள் எல்லாமே மக்கி சூறாக்கள். சரியா? சிறப்பியல்புகள் என்பது மொத்தமாக மக்கி சூறாக்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கிற நேரம் எப்படி இருக்குது, அதோட போக்கு எப்படி இருக்குது, அது எதை பற்றி பேசுது என்ற சம்பந்தமாக சொல்றதுதான் சிறப்பம்சங்கள் அல்லது சிறப்பியல்புகள் என்று கேட்கிறேன். உதாரணமாக மக்கி சூறாக்களின் சிறப்பியல்புகள் 2 குறிப்பிடுக. பொதுவாக உங்களோட வினாத்தால் ஒன்றுல சரியா சிறப்பியல்கள் 4 தருக, 5 தருக அப்படி கேட்டு 6 இல்லை, குறிப்பாக 2 தருக அப்படித்தான் வாரது. ஓகே, 2 தருக, 2க்கு மேல அப்படி கேட்டு வாரது இல்லை. பொதுவாக எக்ஸாம் பேப்பர்ல அந்த ஒழுங்கியங்களுக்கு காண இயலாது. சரியா? 2க்கு மேல கேட்கறதில்ல. எனவே 2 ஞாபகம் வச்சு கொண்டா போதும். அதுல மிக முக்கியமாக ஒன்றுதான் சிறப்பியல்புகள் என்று வரக்கொள்ள கவிதை இலக்கியம். கவிதை இலக்கியத்தை ஓரளவு சார்ந்திக்குது. ரைட். இது ஒரு விஷயம். 2வது என்னண்டா, சரியா, 2வது நீங்க சொன்ன மாதிரி என்ன, ஜாஹிலியா கால மக்களை பிடிச்சு கொண்டு ஒளியின் பக்கம் வரக்கூடிய மாதிரி புலக்காட்சி காணப்படுகின்றது. அதை விட உங்களுக்கு லேசாக ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும் என்னன்னு சொன்னா, ஒழுக்கம் சார்ந்த விடயங்களை தான் கூடுதலா பேசுது. அவ்வளவுதான். சரியா? பொதுவான ஒழுக்கவியல் உபதேசங்களை தான் கூடுதலா பேசுது.
இப்ப இதுல நீங்க இதெல்லாம் எழுதி கொண்டிருக்க தேவையில்லை. ஓர் இஸ்லாமிய சமுதாயம் நிலை பெறுவதற்கு அவசியமான பொதுவான ஒழுக்கவியல் உபதேசங்களை கூறும் வசனங்களாக காணப்படுகின்றன என்றெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஒழுக்கவியல் உபதேசங்களை கூறுகின்றன, பொதுவான ஒழுக்கவியல் உபதேசங்களை கூறுகின்றன என்று எழுதினா போதும். அடுத்தது உங்களுக்கு தெரியும், நீங்க இஸ்லாம் பாடத்திலையும் படிச்சிருப்பீங்க சரியா? இஸ்லாம் பாடத்துல ரிசாலத், தௌஹீத், ரிசாலத், அடுத்தது என்ன? மஆத், அப்படித்தானே? வெரி குட். ஓகே, அப்ப நீங்க மக்கி சூறாக்களை பார்க்கிற நேரம் இந்த 3 விஷயங்களையும் கூடுதலாக அழுத்தி பேசுது. அதைத்தான் உங்களோட புத்தகத்துல நீங்க பார்க்கலாம். ரைட், ஏகத்துவம், தூது. ஏகத்துவம் என்றா என்ன? தௌஹீத். ஏன்னா அதே போல தூது என்பது என்ன? ரிசாலத். சரியா? அதே போல நரக வேதனை, சுவன இன்பம், அதெல்லாம் பார்க்கக்குள்ள மஆத். சரியா? மஆத். ஓகே, அப்ப அதுல பிரபஞ்ச அத்தாட்சிகள் எல்லாம் மீக்குது. பொதுவாக நீங்க எழுதலாம். அப்ப ஏகத்துவம், தூது, மஆத், அல்லது நீங்க அரபால் எழுத மேலும் தௌஹீத், ரிசாலத், மஆத், தௌஹீத், ரிசாலத், மஆத் போன்றவற்றை அதிகம் வலியுறுத்துகின்ற வசனங்களாக மக்கி வசனங்கள், மக்கி சூறாக்கள் காணப்படுகின்றன என்று எழுதலாம். உங்களுக்கு எது லேசாய்க்குதோ அதை நீங்க எழுதலாம். மக்கி சூறாக்களின் வரையறைகள் என்று வரக்கொள்ள அங்குதான் நீங்கள் எழுதணும் என்ன? சஜிதாவுடைய வசனங்கள் இடம்பெறுகின்ற சூறாக்கள் மக்கி சூறாக்கள். ரைட், அதே போல குறிப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்லீஸ் ஆகியோருக்கு இடையிலான அந்த நிகழ்வை பற்றி பேசுகின்ற சூறாக்கள் மக்கி சூறாக்கள். அதே போல ஹுரூஃபுல் முகத்தஆத், அதாவது துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள், எழுத்துக்கள். அப்ப அல் ஹுரூஃபுல் முகத்தஆத்னா துண்டிக்கப்பட்ட எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்ற சூறாக்கள் மக்கி சூறாக்கள் என்ற மாதிரி நீங்க எழுதலாம். விழித்து பேசும் வசனங்கள். விழித்து பேசும் வசனங்கள் என்றா எதை விழித்து பேசுற? யா யுஹன்னாஸ் என்று விழித்து பேசும் வசனங்கள் வரக்கூடிய சூறாக்கள். ஓ மனிதர்களே. ஏன்னா ஈமான் கொண்டவர்கள் மிக குறைவாக இருந்தார்கள், ஈமான் கொள்ளாதவர்கள் தான் மிக அதிகமாக இருந்தார்கள். எனவே ஈமான் கொண்டவர்களே சரியா என்று பேசுறது முன்னுக்கால ஓ மனிதர்களே, யா யுஹன்னாஸ் என்று விழித்து பேசுகின்ற வசனங்கள் வந்து அந்த வசனங்கள் வந்து யா யுஹல்லதீன ஆமனு என்று வராம வரக்கூடிய எல்லா சூறாக்களும் பொதுவாக மக்கி சூறாக்கள். விதிவிலக்கு இருக்குது, நான் விதிவிலக்கை பத்தி பேசல. இப்ப ஹுரூஃபுல் முகத்தாத் எடுத்துக்கொண்டாலும் சூரத்துல் பக்ராவும் ஆரம்பிக்குது அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்குது. சூரா ஆல இம்ரானும் ஆரம்பிக்குது அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்குது. அலிஃப் லாம் மீம் என்பது துண்டிக்கப்பட்ட எழுத்துகளுக்கான ஒரு உதாரணம். ஆனாலும் மதனி சூறாக்கள். வெரி குட், அது வந்து மதனி சூறாக்கள். சரியா? விதிவிலக்குகளை பத்தி நான் பேசல, பொதுவாக இன்னின்ன வரையறைகளை கொண்ட சூறாக்கள் மக்கி சூறாக்கள் என்று நாங்க பார்த்தா சரி. நீங்க அப்ப வரையறைகளையும் சிறப்பியல்புகளையும் சரியாக வேறுபடுத்தி விளங்கி இருக்க வேண்டும். அதே போல மதனி சூறாக்கள் என்று வரக்கொள்ள ஐட சிறப்பியல்புகள் வித்தியாசம். இப்ப மக்கி சூறாக்கள் எப்படி கவிதை இலக்கியத்தை ஓரளவு சார்ந்திருக்குதோ, அதே போல மதனி சூறாக்கள் உரைநடை இலக்கியத்தை ஓரளவு சார்ந்திக்குது. உரைநடை சும்மா இந்த ஸ்பீச் பண்ற மாதிரி கட்டுரை அமைப்புல தான் மதனி சூறாக்கள் காணப்படும். அதாவது வசனமாக காணப்படும். அதுல கவிதை அந்த எதுகை மோனி அமைப்பில அல்லது நெடில்ல முடிகிற, இப்ப நீங்க உதாரணமாக சூரா இல்ல, இப்ப நீங்க அம்ம ஜூஸ் எடுத்துக்கொண்டாலே பொதுவாக அம்ம ஜூஸ்ல பொதுவாக எனக்கு சூரத்து நஸ்ர தவிர உள்ள ஏனைய சூறாக்கள் என்று நினைக்கிறேன். எல்லாமே வந்து என்ன மக்கி சூறாக்கள் தான். அம்ம ஜூஸை நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொரு சூறாவும் ஒவ்வொரு ஸ்டைல்ல, ஒவ்வொரு வடிவத்துல, ஒவ்வொரு ஓசை நயத்துல கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது. ஆனா நீங்க சூரா பக்ரா, ஆல இம்ரான் அந்த சூறாக்களை ஓதி கொண்டு போற நேரம் அது ஒவ்வொரு வசனமாகத்தான் முடிவடையுது. அப்ப வசனமாக வாக்கியமாக இருக்கிற காரணத்தால நாங்க மதனி வசனங்களை மதனி சூறாக்களை சொல்றோம் உரைநடை இலக்கியத்தை சார்ந்திருக்குது என்று சொல்லுவோம். அதே போல சிறப்பியல்புகள் இன்னும் ஒன்று தான் என்ன, மதனி வசனங்கள் சட்ட வசனங்களாக இருக்குது. ஏண்டா ஒரு இஸ்லாமிய அமைப்பு தோற்றம் பெற்ற பிறகு அந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு தேவையான அவசியமான சட்டங்களை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் உருவாகுது. அதன் பிறகுதான் சட்டங்கள் ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எனவே சட்ட வசனங்கள் காணப்படுகின்றது. இப்படியெல்லாம் நீங்கள் எழுதலாம். சரியா? ரைட்.
வரையறைகள் என்று வரக்கொள்ள உதாரணமாக வரையறைகள் என்று வந்தா யூத கிறிஸ்தவர்கள் யாரு வேதம் வழங்கப்பட்டவர்கள் தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும். கிறிஸ்தவர்களுக்கு இன்ஜீல் வேதம் வழங்கப்பட்டது, யூதர்களுக்கு தௌராத் வேதம் வழங்கப்பட்டது. அப்ப அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய வேதங்கள்ல செஞ்ச மாற்றங்கள் திருப்புகள் சரியா இவற்றை பற்றி பேசக்கூடிய சூறாக்கள் மதனி சூறாக்கள் ஆகும். ஏன்னா மக்கி சூறாவில் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கல்ல. ஏன்னா மக்கா சூழல்ல ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னுக்கு மக்கா சூழல்ல யூதர்கள் காணப்படல, பொதுவாக மதீனால தான் இருந்தாங்க. எனவே மதீனாக்கு போன பிறகுதான் யூதர்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் அதிகம் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டது. அவர்கள் யாவர், அவர்கள் என்னென்ன மாதிரியான தந்திரோபாயமான செயற்பாடுகள் ஈடுபட்டார்கள், அவர்கள் தங்களுடைய வேதங்களில் எப்படியான மாற்றங்களை எல்லாம் செய்தார்கள், என்னென்ன திருப்புகளை ஏற்படுத்தினார்கள் என்பது போன்ற விரிவாக பேச வேண்டிய தேவை மதீனா சென்ற பிறகுதான் ஏற்பட்டது. எனவே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தமது வேதங்களில் ஏற்படுத்திய மாற்றங்கள் திருப்புகள் பற்றி பேசுகின்ற சூறாக்கள் மதனி சூறாக்கள் ஆகும். அதே போல முனாஃபிக்குகள் அவர்களுடைய சூழ்ச்சிகள் அவர்களுடைய சதித்திட்டங்கள் பற்றி பேசுகின்ற சூறாக்களும் மதனி சூறாக்கள். அதே போல இஸ்லாத்தில் ஒரு கடமை அல்லது தண்டனை பற்றி பேசுகின்ற சூறாக்கள் மதனி சூறாக்கள். சரியா இவ்வாறு எழுதிட்டு போகலாம். ஓகே, யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று விളിக்கிற சூறாக்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று விളിக்கின்ற சூறாக்கள் அப்படி விളിக்கிறான்னு பார்த்தா அப்படி இல்லை மகன். யா அய்யுஹல்லதீன ஆமனு வந்து அதாவது ஒரு சூறா வந்து யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று ஆரம்பிக்கிறதாக இல்லை, பொதுவாக யா அய்யுஹன் நாஸ் என்று ஆரம்பிக்கிற சூறாக்கள் இருக்குது. சரியா யா அய்யுஹன் நாஸ். ஓகே, பிரச்சனை இல்லை. எப்படியோ நீங்க இதை விலை கொண்டா சரி, நீங்க அதை இப்படி உதாரணம் சொல்றீக்கும். அதாவது நாங்க மக்கி சூறாக்களுடைய வரையறைகளை பார்க்கிற நேரம் சொன்னோம் தானே, யா அய்யுஹன் நாஸ் என்று வந்து யா அய்யுஹல்லதீன ஆமனு இடம்பெறாவிட்டால் அது மக்கி சூறான்னு பார்த்தோம். அதை அடிப்படையாக வச்சுதான் நீங்க சொல்றீக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று வந்தால் மதனி சூறாக்கள். ஓகே, பிரச்சனை இல்லை, எழுதலாம். ரைட். அடுத்தது அஸ்பாபுன் நுசூல் என்றால் அவங்களுக்கு தெரியும். நாங்க ஒவ்வொரு சூறாவும் படிக்கிற நேரம் அருளப்பட்டமைக்கான பின்னணி என்னன்னு பார்க்கிறோம். அதே போல அருளப்பட்டமைக்கான காரணங்கள் குர்ஆன்ல வந்து பெரும்பாலான வசனங்களுக்கு அருளப்பட்டமைக்கான காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் தெளிவில்லாம குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லவோ அல்லது குர்ஆனை விளங்க முற்படவோ கூடாது. கட்டாயம் அருளப்பட்டமைக்கான காரணங்களை தெரிந்துதான் குர்ஆனுக்கான விளக்கங்களை சொல்ல முற்பட வேண்டும். எனவே அருளப்பட்டமைக்கான காரணங்களை தான் நாங்க அஸ்பாபுன் நுசூல் என்று சொல்றோம். அடுத்து என்ன, அல் முனாசபாத் பொருத்தப்பாடு. ஒவ்வொரு சூறாவுக்கும் இடையிலான பொருத்தப்பாடு, முன்னைய பின்னிய சூறாவுக்கு இடையிலான பொருத்தப்பாடு, வசனங்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடு, என்ன பொருத்தம் இருக்குது என்பது சம்பந்தமாக பேசுறதுதான் அல் முனாசபாத் என்று நாங்க அரபால சொல்றது. சரியா? ரைட். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஓரளவு மக்கி சூறாக்களுடைய வரையறைகள் சிறப்பம்சங்கள். ரைட். அதே போல மதனி சூறாக்களுடைய வரையறைகள் சிறப்பம்சங்கள், அஸ்பாபுன் நுசூல், அல் முனாசபாத் இப்படி என்றா என்ன என்று உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு விளக்கமாக தெரிந்திருக்கும். சரியா? ரைட். ஓகே, இப்ப நாங்க போன கிழமை படிச்ச கவிதை என்னன்னு யாருக்காவது தெரியுமா? கடைசியா படிச்ச கவிதை தெரியுமா யாருக்காவது? ரைட். ஓகே, சரி. இப்ப நாங்க அடுத்த பார்ப்போம் என்னண்டா, இப்ப உங்களோட பாட புத்தகத்துல மொத்தமாக 10 சூறாக்கள் தான் நிக்குது இல்லையா? சூரத்துல் ஃபீல், சூரத்து குரைஷ், சூரத்துல் மாஊன், சூரத்துல் கௌசர், சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் நஸ்ர், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் மஸத், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். 10 சூறாக்கள் இருக்குது. இந்த 10 சூறாக்களையும் அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய வினாத்தால் ஒன்றில் எப்படி வருமென்றா, சொற்களை கேட்கிற பொருளை சொல்லணும். அது குர்ஆனிய சொல்லாக இருக்கும், பொருளை நீங்க எழுதணும், அல்லது பொருளை தந்து அதற்குரிய குர்ஆன் சொல்ல நீங்க எழுதணும். அது ஒரு கேள்வி. சரியா? அடுத்தது பெரிய வினாத்தாள் 2 பொறுத்தளவில் எந்த சூறாவாக இருந்தாலும் அருளப்பட்ட பின்னணி கேட்டு வார, தஜ்வீத் சட்டம் கேட்டு வார. சரியா?
இலக்கிய நயம் கேட்டு வார, படிப்பினைகள் கேட்டு வார. அதே போல ஆரம்ப 2 வசனங்களோ அல்லது ஆரம்ப 3 வசனங்களையோ நீங்க விளக்கமாக எழுத வேண்டி வார. ரைட். அப்ப நீங்க எல்லா சூறாக்களுக்குமான அருளப்பட்ட பின்னணியை பார்த்து கொண்டு போகணும். ஓகே. அதே போல ஒவ்வொரு சூறாவிலும் காணப்படக்கூடிய சொற்களுக்கான பொருள் தெரிந்திருக்க வேண்டும். நான் இப்ப உதாரணமாக எழுமாறாக சில சொற்களை கேட்கிறேன், உங்களுக்கு சொல்ல ஏழுமான்றதை பாருங்க. நீங்க புக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? பார்க்காம சொல்ல பாருங்க. ரைட். அதுல முதலாவது சொல் தான் உதாரணமாக ஃபைரன். ஃபைரன் என்றா என்ன? நன்மைகள். இல்ல, ஃபைரன் பறவைகள். பறவைகள். ஃபைரன் என்றா கருத்து பறவைகள், சரியா? அதே போல கைதகும். கைதகும் என்றா சூழ்ச்சி. ஓகே. அவர் ஓகே சூழ்ச்சி என்று மட்டும் எழுதாம அவர்களது அவர்களுடைய சூழ்ச்சி அல்லது அவர்களது சூழ்ச்சி என்று எழுதினா நல்லா. ஓகே. அதே போல வாரிசல. வாரிசல என்றா அனுப்பினான். அனுப்பினான். ஓகே. யாராவது அனுப்பினான், ஓகே, பிள்ளை இல்ல. மேலும் அனுப்பினான் என்று சொன்னா ஓகே, அதுவும் சரி. என்ன வாவ் வந்து மேலும் என்ன கருத்துல வர இடத்துல அரசல என்ன தங்கறத்து அனுப்பினான். அப்ப அரசல என்றா மேலும் அவன் அனுப்பினான், மேலும் அனுப்பினான் என்ற கருத்துல வரும். ஓகே, வெரி குட். சரி. அடுத்தது காஸ்பின் மக்கூல். அது எப்படி சொல்றீங்க? காஸ்பின் மக்கூல். சப்பி போட்ட சக்கைகள் போல அல்லது சப்பி உண்ணப்பட்ட கதிர்களை போல, சப்பி உண்ணப்பட்ட வைக்கோலை போல. ஓகே, அது எப்படியும் நீங்கள் இதெல்லாம் சரி. கொத்தி உண்ணப்பட்ட கதிர்களை போல. கொத்தி உண்ணப்பட்ட கதிர்களை போல, சரியா? சரி. ஓகே. அடுத்து அத்அமஹும். அத்அமஹும் என்றா என்ன? அத்அமஹும் என்ற கருத்து என்ன? அவர்களுக்கு உணவளித்தான். வெரி குட். அவர்களுக்கு உணவளித்தான். அத்அம உணவளித்தான், அத்அமஹும் அவர்களுக்கு உணவளித்தான். இப்ப நான் இந்த சொற்களை இப்படி கேட்கிற நேரம் சில போது உங்களுக்கு உடனடியாக விடை எழுத முடியாமல் போகலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த சொல் என்ன சூறால வந்திருக்குது என்பதை நீங்க இனம் கண்டுகொண்டா அந்த சூறா அவளுக்கு பெரும்பாலும் பாடம் இருக்கும். அப்ப நீங்க அந்த சூறா ஓதி பாக்குற. ஆனா இது என்ன சூறா? அத்அமஹும் என்ற சொல் எதுல வருது? சூரத்துல் குரைஷ். வெரி குட். அப்ப எல்லாருக்கும் பாடம் என்ன? ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹௌஃப். இவ்வாறு ஓதி பார்க்கின்ற சந்தர்ப்பத்துல அந்த குறிப்பிட்ட சொல்லுக்கான பொருளை மிக இலகுவாக உங்களுக்கு இனம் கண்டு கொள்ளலாம், சரியா? ரைட். ஓகே. எனவே இந்த சூறாக்கள் நீங்க பாடமாக்கிக்கிற அளவுக்கு மிச்சமே நல்லா. ஓகே. அடுத்தது ரிஹ்லத்தஷ் ஷிதா. ரிஹ்லத்தஷ் ஷிதான்ற கருத்து என்ன? மாரிகால பயணத்தையும். மாரிகால பயணத்தை அல்லது மாரிகால பயணம், சரியா? ரிஹ்லத்து ஷிதா. ரைட். ஓகே, வெரி குட். அடுத்து மிஸ்கீன் என்றா என்ன? மிஸ்கீன். அல் மிஸ்கீன் என்றா வறியவர்கள். வறியவர்கள், ஏழைகள். ஓகே. அல் மிஸ்கீன் என்றா ஏழைகள, ஏழைகள். அடுத்து அல் யதீம் என்றா அல் யதீம். அனாதை. அனாதை. அல் யதீம் என்ற கருத்து என்ன? அனாதை, சரியா? ரைட், வெரி குட். அடுத்தது என்ன? அல் அபுத்தர். அல் அபுத்தர் என்றா என்ன? அல் அபுத்தர் சந்ததியற்றவன். ஓகே, வெரி குட். சந்ததியற்றவன் அல்லது துண்டிக்கப்பட்டவன் என்ற கருத்துக்கள்லாம் வரும். ரைட். ஓகே. இப்ப ஓகே, இப்ப நீங்க சூறாக்களை படிக்கிற நேரம் நான் சொன்ன மாதிரி அருளப்பட்ட பின்னணி, இலக்கிய நயம், படிப்பினைகள், தஜ்வீத் சட்டங்கள், சுருக்கமாக விளக்குக. இந்த அடிப்படையில தான் நீங்க சூறாக்களை படிக்கணும், சரியா? எக்ஸாமுக்காக வேண்டி. இப்ப உதாரணமாக தஜ்வீத் சட்டத்துல நான் உதாரணமா ஒரு சொல்லணும்னு கேட்கிறேனே. சூரத்துல் ஃபீல்ல
உதாரணமாக பைரன் அபாபீல், பைரன் அபாபீல், இப்படி ஒரு சொல் ஒன்று இருக்குது. நீங்க அதை எப்படி விட எழுத போறீங்க சொல்லுங்க பார்க்க. பைரன் அபாபீல், இதில் காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டம் யாது? இல்ஹாருடைய சட்டம். ஓகே, இல்ஹாருடைய சட்டம். நீங்க சுருக்கமாக இல்ஹாருடைய சட்டம் என்று மட்டும் நிப்பாட்டி கொள்ள போறா, இல்லாட்டி அதை தாண்டி விளக்கமாக ஏதாவது எழுதுவீங்களா? விளக்கம் எழுதின நல்ல நல்லா இருக்குமெண்டா இப்படித்தானே 2 இடத்துல தான் கோல் அடிச்சு வாருது, சரியா? 2 அல்லது 3 இடங்கள்ல. அப்ப நாங்க விட எழுத கொள்ள வெறுமனே இல்ஹார், இத்காம், இஹ்ஃபா, இக்லாப், இல்ஹார் ஷஃபவி, இத்காம் ஷஃபவி என்று மட்டும் நாங்க எழுதாம அந்த குறிப்பிட்ட சொல்ல நாங்க திரும்ப எழுதுறது. இப்போ உதாரணமா எக்ஸாம் பேப்பர்ல இருக்கும், நான் சொன்ன மாதிரி பைரன் அபாபீல், அந்த சொற்களுக்கு கீழால கோடடிச்சு இருக்கும். இப்ப நீங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா, கோடடிச்சிருக்கிற சொல்ல பைரன் அபாபீல் என்றத நீங்க திருப்ப உங்களோட பேப்பர்ல ஆன்சர் ஷீட்ல நீங்க திருப்ப அந்த சொற்கள் எழுதணும். பைரன் அபாபீல் அன்று எழுதி ஒரு கோட் அடிக்கணும். கோட் அடிச்சு நீங்க வேணுமென்னா இல்ஹார் என்று போட்டுட்டு, சரியா? இல்ஹார் என்று போட்டா சட்டம் சரி, உங்களுக்கு கிளியர். அதோட நீங்க சுருக்கமாக எழுதுறது, தன்வீனுக்கு பிறகு இல்ஹாருடைய எழுத்துக்களில் ஒன்றாகிய ஹம்சா இடம்பெற்றிருப்பதால், சரியா, தன்வீனை வெளிப்படுத்தி குன்னா இன்றி ஓத வேண்டும் என்று கொஞ்சம் விளக்கமா எழுதுற, சுருக்கமா. அதே போல உதாரணமாக இப்ப சொல்லுங்களேன், மின் சிஜ்ஜீல், மின் சிஜ்ஜீல். இப்ப இன்னும் 2 சொற்களை கீழாலையும் கோடடிச்சுக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? அந்த சொல்ல போட்டு டேஷ் போட்டு இக்ஃபாவுடைய சட்டம்னு போட்டு கீழே எழுதணும். சுக்கூன் வைக்கப்பட்ட நூனுக்கு பின்னால் இக்ஃபாவுடைய 15 எழுத்துக்களுள் ஏதாவது ஒன்று வந்தால் குன்னாவுடன் ராகத்தோடு ஓத வேண்டும். ஓகே, குன்னாவுடன். நீங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது மகன், மறைத்து. ஏன்னா குன்னாவோட மறைத்து, மறைத்து மறைத்து என்று சொல் வரணும். இஹ்பாண்டா மறைத்து என்று வரணும், இல்ஹாரண்டா வெளிப்படுத்தி என்று வரணும், இதுகாமண்டா இணைத்து என்று வரணும், இக்கலாமண்டா புரட்டி என்று வரணும். விலகின அந்த அந்த கருத்து வந்தா சரி. அப்ப சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு அல்லது தன்வீனுக்கு பிறகு இஹ்பாவுடைய எழுத்துக்களில் ஒன்றாகிய சீன் வந்திருப்பதால் அந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூனை அல்லது தன்வீனை இங்க வந்து என்ன வந்திருக்குது? சுக்கூன் செய்யப்பட்ட நூன் வந்திருக்குது. அப்ப சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு இஃபாவுடைய எழுத்துக்களில் ஒன்றாகிய சீன் வந்திருப்பதால் சுக்கூன் செய்யப்பட்ட நூனை மறைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டும். அல்லது குன்னா செய்து ராகம் எடுத்துன்னு சொல்ல மேலும், அல்லது குன்னா செய்து ஓத வேண்டும் என்று எழுதினா சரி. அப்ப நான் ஒரு ஐடியா தந்தேன், நீங்க இப்படி எழுதினா திருத்துற உங்களோட டீச்சருக்கும் சரி. அதுதானே சரியா? ரைட். ஓகே, நீங்க பாடத்துல அவதானமா இருக்கணும்னா ரைட். ஓகே, இஹ்பாவுடைய சாரி, இப்ப எனக்கும் ரைட். ஓகே, சரி. கிளாஸ்ல இருக்கிற நேரம் புள்ளகள் மிச்ச கவனமாக அவதானமாக இருங்க. முழுமையாக கிளாஸ்லயே அட்டென்ஷனை கொடுங்க, சரியா? கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கிளாஸ்ல இருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க உங்களை நம்பித்தான் கையில மொபைல் போனை ஒப்படைக்கிறாங்க, அப்படித்தானே? உங்களோட கையில மொபைல் போனை 1.5 வரைக்கும் தாராங்க, ரைட்? அந்த டைம்ல நீங்க கிளாஸ்ல இருப்பதாக இருந்து கொண்டு நீங்க வேற வேற விடயங்கள் ஈடுபடுறதுன்றது உண்மையிலே பொருத்தம் இல்லை, சரியா? உம்மா பாப்பாக்கு துரோகம் செய்யாம நீங்க நடந்து கொள்றதுதான் மிக நல்ல, அப்படித்தானே? இது உண்மையிலே ஒரு வகையில ஏமாற்று, சரியா? மோசடி செய்யற இது எங்களுக்குரிய பண்பு அல்ல, ரைட்? அப்ப மிக கவனமாக இருந்து கொண்டு இருக்கணும், விளங்கினா? ரைட். ஓகே, சரி. இப்ப நான் உங்களை ஐடியா தான் சொல்லி தந்தேன், சரியா? நீங்க இப்ப திருத்தமா அழகா விடை எழுதுற நேரம் திருத்துற யாருக்காக இருந்தாலும் ரைட், ஓகே, இந்நாள் வந்து தெளிவாக விடை எழுதிக்கிற என்ற ஒரு அபிப்பிராயம் கொண்டு வரும். அப்ப அந்த பேப்பரை மிக ஆசையோட திருப்தியோட திருத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு கிடைக்கும். அந்த அடிப்படையில தான் சரியா இப்ப நான் சொல்ற தஜ்வீத் சட்டம் கேட்டு வந்தா குறிப்பிட்ட அந்த சொற்றொடர் அல்லது ஒரு சொல் 2 சொற்களை நீங்க எழுதி திருப்பாக்கு டேஷ் பண்ணி என்ன சட்டமன்றத்தை எழுதிட்டு அதையும் டேஷ் பண்ணி அல்லது விளக்க குறி போட்டு நீங்க கொஞ்சம் விளக்கமாக எழுதினா
அந்த விட வந்து பூரணமாக இருக்கும். வெறுமனை இஃபாவுடைய சட்டம் மட்டும் போட்டா, இல்ஹாருடைய சட்டம் மட்டும் போட்டா புள்ளிகள் பூரணமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவு. ரைட். இப்ப அரைப்புள்ளி அப்படித்தான் கிடைக்கும். 2 இடத்துல கோடடிச்சு வந்தா 4 புள்ளிகள் கிடைக்க வேண்டிய இடத்துல ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் தான் கிடைக்கும். எனவே அதை கவனத்துல கொண்டு நீங்க விடைகள் எழுதினா சரி இன்ஷா அல்லாஹ். ரைட். ஓகே. ரைட். படிப்பினைகள் அவங்களுக்கு எழுதலாம் தானே சூறாக்களுக்கு? என்ன சூறா வந்தாலும் எழுதலாம் தானே? ஓகே. இலக்கிய நயம் எழுதலாமா? இலக்கிய நயம். ஓகே. நான் ஆரம்பத்துல சொல்லி தந்திக்கிற போல இலக்கிய நயம் என்று வரக்குள்ள நீங்க ஒரு நாளும் அந்த இது எழுதப்படாது. மனதுமிட இலகுவான சூறா என்றெல்லாம் ஆரம்பத்துல நீங்க எழுதவானம். சரியா? அதை நீங்க எழுதுங்க கடைசியா. சொற்சுருக்கம் கருத்து சரிவான சூறா, மனதுமிட இலகுவான சூறா, அது 2 பாயிண்ட்ஸ் தான் எல்லா சூறாக்களுக்கும் எழுத முடியுமான பாயிண்ட்ஸ் தான். என்ன? சொற்சுருக்கம் கருத்து சரிவு, அதே போல மனதுமிட இலகுவானது. அதே நேரம் சரியா, நீங்க அதை கடைசியாக எழுதுறதோட ஆரம்பத்துல நீங்க எழுத வேண்டியது என்ன? ஒத்தோசை கொண்ட சொற்கள் காணப்படுகின்றன, அதை நீங்க எழுதணும். உதாரணமாக ஆரம்பத்துல அதைத்தான் எழுதணும்ன்றதல்ல, அங்க அப்படித்தான் அங்க ஆரம்பிக்கணும். ரைட். ஒரே எழுத்துல முடிவடைகிறது அல்லது ஆரம்பிக்கிறது எல்லாமே ஒரே எழுத்து. அதே போல சம அளவிலான சொற்கள் காணப்படுகின்றது அல்லது ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் காணப்படுகின்றது, அடுத்து நெடிலோசையில முடிவடைகிற. சரியா? அதே போல ஒத்த கருத்து எதிர்கருத்து இருந்தா அதை அப்படி எழுதுறது. விளையினா இந்த மாதிரியான விஷயங்களைத்தான் நீங்க ஆரம்பமாக இலக்கிய நயம் எழுதக்குள்ள எழுதணும். அதற்கப்புறமாத்தான் எல்லாத்துலையும் நீங்க எழுதலாம் மனநமிட இலகுவான சூறா, சொற்சுருக்கம் கருத்து சரிவுள்ள சூறா என்றதை நீங்க கடைசியாக எழுதி கொண்டா சரி இன்ஷா அல்லாஹ். இலக்கிய நயம் எழுதக்கொள்ள, படிப்பினைகள் எழுதக்கொள்ளையும் சரி. புத்தகத்தில் இருக்கிறமை பந்தியாக எழுதணும் என்ற அவசியம் இல்லை. உகட மொழி நடையில நீங்க என்ன விளங்கி வச்சுக்கிறீங்களோ அதை அடிப்படையாக கொண்டு நீங்க எழுதினா சரி. கிளியரா? ஓகேயா புள்ளகள்? ரைட். அடுத்தது ஹதீஸ். ஹதீஸ் என்றால் என்ன? வெரி குட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் ஹதீஸ் என்று அழைக்கப்படும். சொல் செயல் அங்கீகாரம் ஹதீஸ் என்று அழைக்கப்படும். சரியா? ரைட். அடுத்தது இப்ப நீங்க ஹதீஸ்கள் மொத்தமாக 6 படிச்சுக்கிறீங்கன்னா இந்த 6 ஹதீஸ்கள்லையும் உங்களோட பாட புத்தகத்துல 3 ஹதீஸ்களுக்கு தான் உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை போன்றன இருக்குது. அடுத்த 3 ஹதீஸ்களுக்கும் அப்படி இல்லை. உதாரணமாக கபுரத் ஹியானத்தன் அன் துஹத்திஸ அஹாக ஹதீஸன் ஹுவலக பிஹி முஸத்திகுன் வஅந்தலஹு பிஹி காதிபுன். அதே போல அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக் வல்லிஸ்மு மா ஹாக ஃபீ ஸத்ரிக் வ கரிஹ்த அய்யத்தலிஅ அலைஹின் நாஸ். அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களே சொல்லி கொடுக்குற, யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின் இஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபல்க. நான் நினைக்கிறேன் நீங்க இந்த ஹதீஸ்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த 3 ஹதீஸ்களையும் பொறுத்தளவில் ஒப்பீட்டளவில் சரியா உவமான உவமேய பொதுத்தன்மைகள் இல்லை. ஓகே. அப்போ எக்ஸாம் பேப்பர்ல சில நேரம் ஒரு ஹதீஸை தந்து மேற்பட ஹதீஸில் காணப்படும் உவமானம், உவமேயம் போன்றவற்றை குறிப்பிடுக என்றும் வினாத்தால் ஒன்றுல வரலாம். சரியா? வினாத்தால் ஒன்றுல தனித்தனி கேள்வியாக வரலாம். ஏபி என்று போட்டு உவமானத்தை குறிப்பிடுக அல்லது உவமானம் யாது, உவமேயம் யாது என்று வரும். அப்ப நீங்க படித்திருக்கின்ற 3 ஹதீஸ்களுக்கும் உவமான உவமேயம் உள்ள 3 ஹதீஸ்களையும் சரியா பார்த்துட்டு போகணும். அதே போல இப்படியும் வரலாம் கேள்வி சில போது. உதாரணமாக ஒரு ஹதீஸை தந்து மேற்படி ஹதீஸிலிருந்து நீர் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் 2 தருக. 2 மார்க்ஸ். மேற்படி ஹதீஸிலிருந்து நீர் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் 2 தருக. இது ஏ கேள்வியாக வரலாம். பி கேள்வி என்ன? பி கேள்வியாக வரும் மேற்படி ஹதீஸில் காணப்படக்கூடிய
உவமானம் யாது, உவமேயம் யாது, 4 மார்க்ஸ். விளங்கினா? அப்ப படிப்பினைகளுக்கு 2, உவமானம் உவமேயத்து 2, மொத்தமாக 4. அப்படி வரோம். மேலும் தனியா உவமானம் யாது, உவமேயம் யாதுன்னு கேட்டு வரோம். மேலும் அதே மாதிரி மேற்படி ஹதீஸில் காணப்படக்கூடிய போதனைகள் 2 தருக அல்லது இலக்கியம் 2 தருக என்று வந்துட்டு அதற்கடுத்த கேள்வியாக உவமானம் யாது, உவமேயம் யாதுன்னு கேட்டு வரோம். மேலும் அதை நீங்க கருத்துல கொள்ளுங்க. சரியா? ரைட். சார் படிப்பினை வந்தால் ஒரு பாயிண்ட் எழுதினா போதுமா? இல்ல, 2 தருகண்டா 2 எழுதணும். ஏன்னா படிப்பினை யாதுன்னு கேட்டா 1 எழுதினா போதும். படிப்பினைகள் 2 தருகன்னு கேட்டா 2 எழுதினா சரி. அப்ப நீங்க புள்ளி அடிப்படையாக கொண்டு எந்த அளவு எழுதணும்ன்றதை நீங்க தான் தீர்மானிக்கணும். மிக சுருக்கமாக வினாத்தாள் 1ல வந்தா மிக சுருக்கமாக எழுதினா சரி. வழங்கினா டீப்பா எழுதி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக சுருக்கமாக எழுதினா சரி. ரைட், ஓகே. அதே நேரம் உதாரணமா நீங்க படிச்சுக்கிற ஹதீஸ், உதாரணமாக நீர் கற்ற ஹதீஸை அடிப்படையாக கொண்டு மிக பெரும் மோசடி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் யாது என்று வரலாம். அப்படி வந்தா எப்படி நீங்க விடை எழுதுறது? சகோதரனுக்கு துரோகம் அதை எப்படி எழுதுற? சகோதரனுக்கு துரோகம் செய்யறன்னா எந்த அடிப்படையில? அப்ப நீங்க கற்றத்தை அடிப்படையாக கொண்டுதான் சொல்லணும். நீர் கற்ற ஹதீஸை அடிப்படையாக கொண்டு சரியா மிக பெரும் மோசடியாக குறிப்பிடுவது என்ன அல்லது ஏதோ அப்படி கேள்வி வந்தா நீங்க எப்படி எழுதுவீங்க? நீங்க ஹதீஸ் எழுதுனா சரி. விளங்கினா? அந்த ஹதீஸா உடம்பொழுதடை எழுதுனா சரி. ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனை பூரணமாக நம்பி இருக்கும் நிலையில் அவன் இவனுக்கு சரியா பொய் சொல்வதுதான் மிக பெரும் மோசடி. அல்லது ஹதீஸை எழுதினா சரி. உன் சகோதரன் உன்னை பூரணமாக நம்பி இருக்கும் நிலையில் சரியா அவனுக்கு நீ பொய் சொல்வது தான் மிக பெரும் மோசடி என்று எழுதுறது. விளங்கினா? ஹதீஸ் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. அதே போல இன்னும் ஒரு கேள்வி இப்படி வந்தா, நீர் கற்றுக்கொண்ட ஹதீஸ் அடிப்படையாக கொண்டு பாவத்தின் அடையாளங்கள் 2 தருக என்று வந்தா எப்படி எழுதுவீங்க? நாம் செய்யும் பாவத்தை பிறர் காண்பதை நாம் வெறுப்பது. ஓகே. நாம் செய்யும் செயலை பிறர் காண்பதை, நான் செய்யும் செயலை பிறர் பார்ப்பதை வெறுப்பது. இப்ப பாவத்தின் அடையாளம் வந்தா, இப்ப சில நேரம் எங்களுக்கு பாவம் இல்லைன்ற ஃபீலிங்கோட நாங்க சில செயற்பாடுகளை செய்வோம். பாவம் இல்லை, ஆனா மத்தவங்க அதை பார்க்கப்படாது என்று நாங்க விரும்பினா, மத்தவங்க பார்க்கறத நாங்க வெறுக்கிறது. சரியா? பார்க்கப்படாது என்றத நாங்க விரும்புறது. அப்ப அது ஒரு பாவமான செயலாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். அதே போல மத்த அடையாளம் என்ன? உள்ளத்தில் தடுமாற்றத்தை உள்ளத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்தால் அது பாவமாகத்தான் இருக்கும். வழங்கினா அவளுக்கு? ரைட். அப்ப அப்படியான கேள்விகள் தான் அந்த ஹதீஸ் அடிப்படையாக கொண்டு வரலாம். சரியா? அடுத்தது, நீங்க ஹதீஸ் எல்லாமே பாடமாக்கணுமா கேட்டா அப்படி இல்லை. அரபால இருக்கிறத எல்லாம் பாடமாக்கணும் கேட்டா இல்லை. ஆனால் நீங்க வினாத்தாள் 2ல ஹதீஸ் கேள்வி வாரு. எப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸை தந்து அதுல வர அந்த ஃபார்மேட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா அவளுக்கு எந்த ஹதீஸ் வந்தாலும் எழுதலாம். இப்ப நானும் நேற்று ஸ்கூல்ல என்ன படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்த ஒரு ஹதீஸை எழுதுறதுக்கு இடம் கொடுத்துட்டு சரியா அதை பார்த்து எழுதுங்கன்னு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு நான் அப்புறம் கேள்வி கொடுத்தேன்னா, மேற்பட ஹதீஸில் காணப்படக்கூடிய உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை என்பவற்றை குறிப்பிடுக ஒரு கேள்வி. 2வது, மேற்பட ஹதீஸில் கோடிடப்பட்ட சொற்றொடர்களின் பொருளை தருக என்று 3 சொல்ல கொடுத்தேன். 3வது, மேற்பட ஹதீஸில் காணப்படக்கூடிய இலக்கியத்தை விளக்குக என்று சொன்னேன். 4வது, மேற்பட ஹதீஸிலிருந்து நீர் பெற்றுக்கொள்ளக்கூடிய போதனைகள் 2 தருக. 5வது, மேற்பட ஹதீஸை சுருக்கமாக விளக்குக. அப்ப நான் இடைவெளி விட்டே சொன்னேன், இந்த அளவு விட்டா போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் சொன்னேன், இந்த ஹதீஸுக்கு நீங்க இதுக்கு இப்படி விட எழுதி கொண்டு வர மாதிரி சரியா நீங்க படிச்சுக்கிற மத்த ஹதீஸ்கள் இருக்கிறதானே, ரைட்? அதையும் இந்த அமைப்புல நீங்க எழுதி இதே கேள்விகளை நீங்க எழுதி அதற்கான விடைகளை எழுதி கொண்டு வாங்கன்னு சொன்னேன். ஏண்டா
பெரும்பாலும் ஃபார்மட் ஒன்றுதான், பெரும்பாலும் ஃபார்மட் ஒன்றாகத்தான் வரும். ஒன்றாவதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஹதீஸில் காணப்படக்கூடிய உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை. இது வினாத்தாள் 2 ஒரு கேள்வியாக வருது, 4 மார்க்ஸ். 2வது கேள்வி என்ன? கோடிடப்பட்ட சொற்றொடர்களின் பொருளை தருக என்று வாரது. 3வது என்ன? மேற்படி ஹதீஸில் காணப்படக்கூடிய இலக்கிய நயத்தை குறிப்பிடுக. 4வது மேற்படி ஹதீஸிலிருந்து நீர் பெற்றுக் கொள்ளக்கூடிய படிப்பினைகள் அல்லது போதனைகள் அல்லது வழிகாட்டல்கள் 2 தருக. 2 தருகன்னு கேட்காம வந்தா 4 எழுதணும், 2 கேட்டு இருந்தா 2 எழுதினா போதும். அடுத்து மேற்படி ஹதீஸை சுருக்கமாக விளக்குக. சுருக்கமாக விளக்குகன்னு வரக்குள்ள ஹதீஸுடைய பொருளை எழுதினாலே போதும், குறிப்பாக எழுதினாலே போதும். அல்லது பொருளை அடிப்படையாக கொண்டு உகட மொழி நடையில சும்மா விளக்கம் ஒன்று எழுதிட்டு போறது, சரியா? அப்படி எழுதியிருந்தா போதும். ஓகே, அப்ப நாங்க ஹதீஸை பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய அரபு மொழியிலான சொற்களை நாங்க பொருள் தெரிந்திருந்தால் போதும். ஏன்னா ஹதீஸ் எக்ஸாம் பேப்பர்ல வரும். இந்த ஹதீஸ் ஒரு குறிப்பிட்ட ஹதீஸ் முழுமையாக வரும், சரியா? அப்ப ஹதீஸை நீங்க பாடமாக்க யோசிச்ச வேண்டிய அவசியம் இல்லை. வந்தாலே உங்களுக்கு உண்மையிலே ஹதீஸை தந்தாலே உங்களுக்கு கெஸ் பண்ணி எடுக்கலாம் பொருளை. இருந்தாலும் நீங்க குறிப்பிட்ட சொற்களுக்கான பொருள் தெரிந்திருக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட வினாக்களுக்கான விட எழுதலாம். எஸ், ஹதீஸுக்கும் தமிழகம் விட எழுதணுமா? சரியா? ரைட். அப்ப நாங்க இப்ப ஹதீஸ அடிப்படையாக வைத்து வினாத்தாள் 1ல எப்படியான வினாக்கள் வரும் என்று சொன்னேன், வினாத்தாள் 2ல எப்படியான வினாக்கள் வரும் என்று சொல்லி தந்தேன், சரியா? ரைட். அதுலயும் கோடிடப்பட்ட சொற்றொடர்களின் பொருளை தருகண்டு வந்தா என்ன சொற்றொடரை கீழால கோடடிச்சிக்கிறோம் அதை அப்படியே பார்த்து எழுதிட்டு பொருளை எழுதுறது மிச்சமே நல்லா, சரியா? ரைட். ரைட். அடுத்து சந்தர்ப்ப துவாக்கள், சரியா? சந்தர்ப்ப துவாக்களை பொறுத்தளவில் வினாத்தாள் 1ல கேள்வி வரும். எப்படி வரும்? ஒரு சந்தர்ப்ப துவா ஒன்றை தந்து இடைவெளி தந்து பூரணப்படுத்துக என்று வரும். ஒரு குறிப்பிட்ட 2-3 சொற்களை நீங்க பூரணப்படுத்த வேண்டி வரும். அதே போல ஆரம்ப பகுதியை தந்து பூரணப்படுத்துக என்று இறுதி பகுதியை நீங்க எழுத வேண்டி வரும். அல்லது இறுதி பகுதியை தந்து ஆரம்ப பகுதியை எழுதுக என்று வரும், சரியா? இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தந்து, உதாரணமாக பள்ளியின் நுழையும் போது அதுவும் துவாவை குறிப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தை தந்து துவாவை எழுத வேண்டி வரும். அல்லது துவாவை தந்து இந்த துவா என்ன சந்தர்ப்பத்தில் ஓதப்படுகின்றது என்று வரும். இப்படியாக சந்தர்ப்ப துவாக்கள் அடிப்படையாக வைத்து கேள்விகள் மாறி மாறி வரும். நான் உதாரணமா கேட்கிறேனே, ரைட். உதாரணமாக ஆடை அணியும் போது ஓதும் துவா என்ன துவா? اللهم إني أعوذ بك قساني اللهم إني الحمد لله الذي الحمد لله الذي قساني هذا الثوب رزقناه من غير مني ولا قوة. Okay, very good. الحمد لله الذي كساني هذا الثوب ورزقنيه من غير حول مني ولا قوة, சரியா? முழு செய்த பின் ஓதும் துவா என்ன? اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين. اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين. ஓகே, தூங்கி எழும்பியதும் ஓதும் துவா என்ன? الحمد لله الذي أحيانا. ஓகே, அது எல்லாருக்கும் தெரியும் பொதுவாக. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். நோயாளியை நலம் விசாரிக்கும் போது ஓதும் துவா أسأل الله العليم أسأل الله العظيم رب العرش العظيم أن يشفيك. ரைட். பிறரை வழி அனுப்பும் போது ஓதும் துவா زودك الله ويسر لك حيث ما كنت. اوكي، زودك الله التقوى وغفر ذنبك ويسر لك الخير حيث ما كنت. உணவளித்தவருக்காக ஓதும் துவா اللهم أطعم من أطعمني واسق من سقاني. اوكي، اللهم أطعم أطعم من
أطعمني من واسقي من أطعمني سقاني وأسقي من سقاني. ஓகே அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமனி வஸ்கி மன் சகானி. ரைட். வீட்டில் நுழையும் போது ஓதும் துவா. بسم الله بسم ولدنا الله ولجنا وعلى ربنا توكلنا. وخرجنا وعلى ربنا توكلنا. ஓகே பிஸ்மில்லாஹி வலஜனா வ பிஸ்மில்லாஹி ஹரஜனா வ அலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா. பால் அருந்தியதன் பின் ஓதும் துவா. اللهم بارك لنا فيه وزدنا منه. ஓகே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வ ஸித்னா மின்ஹு. ரைட். ஓகே அப்ப இந்த துஆக்கள் எல்லாம் மூல பாடம். ரைட். ஓகே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ் என்ன சந்தர்ப்பத்தில் ஓதப்பட்டது? கல்வரைக்கு நுழையும் போது ஓதும் துவா. ரைட். கழிவறையில் நுழையும் போது ஓதும் துஆ. உணவு உண்ண முன் ஓதும் துஆ இருக்குது தெரியுமா? اللهم بارك لنا فيما رزقتنا وقنا عذاب النار. ஓகே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா வ கினா அஸாபன் நார். பள்ளியில் நுழையும் போது ஓதும் துஆ. اللهم اللهم افتح لي اجعلني من التوابين اللهم افتح لي أبوابي. اللهم افتح لي أبواب ஓகே அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மதிக் என்று ஓதுறது, அல்லது அல்லாஹும்ம அஃப்தஹ் லனா அபுவாப ரஹ்மதிக் என்று ஓதுறது. லீ என்றா எனக்கு, லனாண்டு வந்தா எங்களுக்கு என்ற கருத்துல வரும். சரியா? ரைட். ஓகே. அதுவல்லாம இந்த துவா இப்ப போதுற அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி. இது எப்போது? காலை மாலை மாலையிலும் ஓதும். வெரி குட். ஓகே. அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அது எப்போதுறது? எந்நேரமும் முடியுமா? குறிப்பாக எந்நேரமும் எந்நேரமும் ஓத முடியுமான துவா, குறிப்பாக ஐவேளை தொழுகை பின்னர். எஸ், குறிப்பாக இல்லாட்டி ஐவேளை தொழுகை பின்னர். எஸ், ஐநோட புத்தகத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். ஓதப்படும் சந்தர்ப்பம் எந்நேரமும் வந்திக்குது. பக்கத்துல நீங்க எழுதி கொள்ளுங்க. ஐவேளை தொழுகையின் பின்னர் ஓதும் துவா. இப்ப பெரும்பாலான பள்ளி வாயில்கள்ல தொழுகையின் பின்னர் ஓதக்கூடிய துவாக்களை அப்படியே தொங்க விட்டு இருப்பாங்கன்னா, அதுல நீங்க இந்த துவாவை பார்க்கலாம். என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா என்ற துவாவை பார்க்கலாம். பள்ளிக்கு செல்லும் போது اللهم اجعل في قلبي نورا وفي اللهم لساني اجعلني نورا في قلبي نورا واجعلني في سمعي نورا واجعل في بصري نورا واجعل من خلفي واجعلني من نورا خلفي نورا ومن أمامي نورا واجعل وأدنى في من فوقي فوقي نورا نورا ومن تحتي ومن نورا تحتي المعافيني نورا. ஓகே. சரி, ஒரு பெரிய துவா இருக்குது. இந்த துவாவை வந்து சில போது நீங்க இங்க அரபிலக்கினே படிக்கிறது முன்னுக்கு வேற ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல படிச்சிருந்தா வெவ்வேறு வடிவங்கள்ல வந்திருக்கும். அது அது பிரச்சனை இல்லை. அதாவது அறிவிப்புகள் வித்தியாசமாக வாரத்தால துவாக்களோட வடிவங்களும் வித்தியாசமாக வந்திருக்கும். நீங்க பாடமாக்கி இருந்தா மிச்சம் நல்லா, பாடமாக்கல்லாட்டி எக்ஸாமுக்கு வந்து நீங்க சரியா? ரைட். எக்ஸாமுக்கு வந்து நீங்க ஆரம்ப பகுதியையாவது என்ன செய்யுங்க, பாடமாக்கி ஒழுங்க. ரைட். உதாரணமாக அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வ ஃபீ லிசானி நூரா வஜஅல் ஃபீ சம்இ நூரா வஜஅல் ஃபீ பஸரி நூரா வரங்காட்டிமாவது பாடமாக்கி ஒழுங்க. சரியா? ரைட். ஓகே. ரைட். நல்லா. அதே போல இப்ப மரணித்தவருடைய குடும்பத்தவர்களுக்கு ஆறுதல் கூற ஓதக்கூடிய துவா என்ன? أعلم الله أجرك وأحسن عزاءك وغفر لميتك. أعلم الله أجرك وأحسن عزاءك وغفر لميتك. சரி, நல்லமா. ரைட். இன்னும் சில துவாக்கள் இருக்குது, நீங்க அதை பார்த்து கொள்ளையிலும். ரைட். ஓகே. அப்ப நான் சொன்ன வடிவங்கள்ல தான் வரும். பூரணப்படுத்துக, இடைவெளி நிரப்புக, சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக, இந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஓதப்படும் துவாவை குறிப்பிடுக, துவாவின் பொருளை எழுதுக, இப்படி எல்லாம் வரலாம். சரியா? எப்படி வந்தாலும் நீங்கள் எழுத ரெடியாக இருந்தா சரி. அடுத்தது வினாத்தால் 2 பொறுத்தளவில் சந்தர்ப்ப துவாக்கள் அடிப்படையாக வச்சு வார வினா என்னென்றா இலக்கிய நேயத்தை குறிப்பிடுகாண்டு வார. மேலுள்ள துவா ஓதப்படும் சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக ஒரு கேள்வி, அடுத்த இலக்கிய நேயம். ஆனா வினாத்தால் 2 பொறுத்தளவில் சந்தர்ப்ப துவா மட்டும் ஒரு பெரிய கேள்வியாக வாரது இல்லை. அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க.
சந்தர்ப்ப துவாவோடு பழமொழிகள் இணைந்து வரும் ஒரு கேள்வியாக பகுதி 10 மார்க்ஸுக்கு பழமொழிய மையமாக கொண்டு 3 வினாக்களும் சந்தர்ப்ப துவாக்கள் அடிப்படையாக கொண்டு 2 வினாக்களும் வரும். அப்ப 5 கேள்வின்னா 10 மார்க்ஸ். அடுத்த 10 மார்க்ஸும் எதுக்குன்னு சொன்னா சிறு குறிப்பு எழுதுறது. சிறு குறிப்பு தலைப்பு வர்றது அரபால, ஆனா உங்களுக்கு தமிழால் என்ன செய்யலாம், விடை எழுதலாம். ரைட். சிறு குறிப்புக்கான தலைப்பு அரபு மொழியில் வந்தாலும் உங்களுக்கு விட தமிழ்லையோ ஆங்கிலத்திலேயோ உங்களுக்கு எழுதலாம், பிரச்சனை இல்லை. ரைட். இப்ப நான் வலியுறுத்துறது என்னண்டா, நீங்க சூறாவையும் ஹதீஸையும் நல்ல தரமா படிச்சுட்டு போனா நீங்க அங்களிக்கிற சிறு குறிப்பையோ பழமொழியையோ நாட வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க ஹதீஸையும் சூறாக்களையும் நல்ல முறையில படிச்சுட்டு போனா உங்களுக்கு அந்த 2 வினாக்களையும் டேஸ் பண்ணி எழுதலாம். விளங்கினா உங்களுக்கு லேஸ். அது சூறாக்களும் லேசி ஹதீஸும் லேசி. எப்படியான கேள்வி வரும் என்பதையும் நான் சொல்லி தந்திருக்கிறேன். எப்படியான அதிகபட்சமாக எப்படி கேள்வி வர அந்த சூறாக்களை பொறுத்தளவுல பின்னணி வரும். அப்ப நீங்க என்ன சூறா படிச்சாலும் பின்னணி வரும். இலக்கியம் கேட்டு வார, படிப்பினை கேட்டு வார, தஜ்வீத் சட்டம் கேட்டு வார, ஆரம்ப வசனங்களை விளக்குகன்னு கேட்டு வார. இப்படித்தான் நீங்க 10 சூறாக்களையும் படிக்கணும். ஹதீஸை படிச்சாலும் உவமானம் உவமையும் பொதுத்தன்மை கேட்டு வார, கோடிடப்பட்ட சொற்றொடர்களின் பொருளை எழுதுகன்னு கேட்டு வார, இலக்கியம் கேட்டு வார, போதனைகள் கேட்டு வார, ஹதீஸை சுருக்கமாக விளக்குகன்னு சொல்லி வார. அப்ப கேள்வி அதுதான். சரியா? கேள்வி வந்தாச்சு, உங்களுக்கு கையில கேள்வி இருக்குது. விடகாலத்தை நீங்க என்ன செய்யணும், பாடமாக்கிட்டு போகணும். சரியா? ஆனா நீங்க பழமொழியோ அல்லது சந்தர்ப்ப துவாவோ நீங்க அதை எழுதுறதை நீங்க ட்ரை பண்ணினீங்கண்டா என்ன பழமொழி வருமண்டு இல்லை. பழமொழியிலையும் வரக்கூடிய கேள்வி அமைப்பு பார்த்தா பழமொழியோட கருத்து எல்லாம் எழுத வேண்டி வரும். சரியா? அது நீ படிச்சுக்கிற 20 பழமொழி இருக்குது புத்தகத்துல, 20 பழமொழியையும் நீங்க பாடமாக்கி இருப்பீங்களோ என்றது ஒரு சந்தேகம் தான். ரைட். அப்ப என்ன பழமொழி வரும் என்றது இல்லை. ரைட். சந்தர்ப்ப துவாவும் என்ன சந்தர்ப்ப துவான ஓரளவு லேசன்னு வச்சுக்கொள்ளுங்களே. ஆனா பழமொழி இருக்கிற இடத்துல கொஞ்சம் கஷ்டம்தான் என்று நான் நினைக்கிறேன்னா. சில நேரம் நீங்க யோசிக்கலாம், சரி நீங்க எவ்வளவு கஷ்டம்னு சொன்னாலும் எங்களுக்கு வெரி சிம்பிள், நாங்கள் எழுதிடுவோம் நீங்க யோசிக்கலாம். சரி, இது நான் போய்த்து செமினார்கள் செஞ்ச இடங்கள்ல புள்ளகள் சொன்ன அடிப்படையாக வச்சுதான் நான் சொல்றேனே தவிர உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை எழுதலாம்னா நீங்கள் எழுதுங்க, பிரச்சனை இல்லை. அடுத்த சிறு குறிப்பு எழுதக்கொள்ள கூட நீங்க தலைப்பை மிக சரியாக இனம் கண்டால்தான் விஷயம் சரியாக நீங்க எழுதுவீங்க. தலைப்பை பிழையாக எடுத்து நீங்க எழுதினா நிறைய எழுதி இருப்பீங்க, ஆனா தலைப்புக்கும் எழுதப்பட்ட விடைக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்கும். எனவே அதையும் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு நீங்க விடை எழுத வேண்டும். சரியா பிள்ளைகள்? விளங்கினா? நீங்க அரபு படிச்சுக்கிறீங்களா? ரைட். ஒன்னாவது என்றபடியாக அரபு தமிழ் என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். சரியா? அரபு தமிழ் என்றால் என்ன அல்லது அரபு தமிழ் இலக்கியம் என்றால் என்ன, 2 விஷயம் இருக்குது. அப்ப நீங்க உங்களோட பாட அழகில இருக்கிற முதல் பந்தியிலே விட இருக்கிறத அப்படியே எழுதினா சரியா? ரைட்டா தான் விட. உண்மையிலே 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த இலங்கையிலும் இந்தியாவிலும் அல்லது இலங்கையிலும் இந்தியாவில தமிழகத்திலும் வாழ்ந்த மக்கள் தமிழ் உச்சரிப்பை என்ன செஞ்சாங்க, அரபு மொழியில் எழுதும் வழக்கத்தை கொண்டிருந்தாங்க. இதைத்தான் நாங்க சொல்றது அரபு தமிழ். தமிழ் உச்சரிப்பு அரபுல எழுதுறது, அதுதான் அரபு தமிழ். யார் எழுதினாங்க? இலங்கையிலும் தமிழகத்திலும் வாழ்ந்த மக்கள். எப்ப எழுதினாங்க? 18ஆம் நூற்றாண்டுல. அதைத்தான் நாங்க என்ன சொல்றது, அரபு தமிழ் என்று சொல்றோம். அரபு தமிழ் இலக்கியம் என்று சொல்றது என்ன? அப்ப அரபு தமிழ் என்ற அந்த மொழியை சார்ந்து அந்த மொழியை அடிப்படையாக கொண்டு உருவாகி இலக்கியத்தை தான் நாங்க அரபு தமிழ் இலக்கியம் என்று சொல்றது. இப்ப அரபு தமிழ் இலக்கியம் என்றால் கேட்டாலும் இந்த பந்தியத்தை நீங்கள் எழுதணும். அரபு தமிழ் என்றால் என்னன்னு கேட்டாலும் இந்த பந்தியில் இருக்கிற ஆரம்ப பகுதியை நீங்கள் எழுதினா சரி. நான் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இலங்கையிலும் 18ஆம் நூற்றாண்டில் இலங்கையிலும் இந்தியாவின் தமிழகத்திலும் வாழ்ந்த யாரு? தமிழர்கள் அல்ல, முஸ்லிம்கள். ஏன்னா தமிழர்களுக்கு அரபு தமிழ்ல எந்த விதமான தேவையும் இருக்கல்ல, முஸ்லிம்களுக்கு தான் அந்த தேவை இருந்துச்சு. குர்ஆனை
தமிழால் எழுத இயலாது, குர்ஆன கருத்துக்களை தமிழால் எழுத இயலாது என்ற கருத்தெல்லாம் ஆரம்ப காலங்கள் இருந்திருக்குது. எனவே முஸ்லீம்கள்ட்ட என்ன செஞ்சாங்க, தமிழ் உச்சரிப்பா அரபு மொழியில் எழுதும் வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். அதைத்தான் நாங்க அரபு தமிழ் என்று சொல்றோம். அந்த அரபு தமிழை சார்ந்து உருவாகிய இலக்கியத்தை தான் நாங்க அரபு தமிழ் இலக்கியம் என்று சொல்றோம். சரியா? ரைட். அடுத்தது அரபு மொழியில 28 எழுத்துகள் இருக்குது. சரியா? அதே போல தமிழ் மொழியில 247 எழுத்துகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், அரபு மொழியில் இருக்கிற எல்லா எழுத்துகளையும் அதுக்கு நிகரான தமிழ் எழுத்துகளும் இல்லை. தமிழ் மொழியில இருக்கின்ற எல்லா எழுத்துகளுக்கும் நிகரான அரபு எழுத்தும் இல்லை. சரியா? இப்ப உதாரணமாக இப்ப 18 எழுத்துகள் இருக்குது. அதை நீங்க தமிழ்ல எழுத்து தேடினா இருக்காது. உதாரணமாக தால் என்று சொல்லிட்டு தமிழ்ல எங்க வீக்குதா? தாத்தான்னு நாங்க கூப்பிடுறதான். தாத்தான்னு கூப்பிட்டதுக்கு தமிழ்ல நாங்க அப்படி எழுதுறதுல அக்கான்னு தான் எழுதுறது. தால் இல்ல, ஹா என்ற எழுத்து இல்ல. சரியா? அதே போல உதாரணமாக பா அதுதான் ஐன் எப்படியுமே காணல அது தமிழ்ல. உதாரணமா சில எழுத்துக்களை தந்திக்கிறேன். ரைட். அதே போல இப்ப தமிழ்ல காணப்படக்கூடிய 247 எழுத்துக்கள்லையும் கூட சில சொற்கள் வந்து அரபுல இல்லை. ரைட். அடுத்தது ரைட். அடுத்த அடுத்த இது மாதிரியான எழுத்துக்கள் இல்லை. சரியா? எனவே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் ஒரு எழுத்து சீர்திருத்தம் ஒன்று செஞ்சாங்க. சரியா? எழுத்து சீர்திருத்தம் ஒன்று செஞ்சாங்க. அந்த எழுத்து சீர்திருத்தம் செய்ய போயிட்டு புதிய 11 எழுத்துக்கள் உருவாகிச்சு. விளங்கினா? புதிய அரபு எழுத்துக்கள் 28ஓட சேர்த்து இன்னும் புதிய 11 எழுத்துக்கள் உருவாக்கினாங்க. நுக்தாக்களை சேர்த்து 11 எழுத்துக்கள் உருவாக்கி மொத்தமாக அரபு தமிழ்ல வந்த எத்தனை எழுத்துக்கள்? 39 எழுத்துக்கள் காணப்படுகின்றது. அரபு தமிழ் என்ற அந்த மொழியில 39 எழுத்துக்கள் காணப்பட்டுச்சாம். சரியா? ரைட். ஓகே. அப்போ உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் கேட்டுவார் இல்லை. பொதுவாக எழுத்துக்களை நீங்க பாடமாக்கம் தேவையில்லை. சில நேரம் அரபு தமிழில் காணப்படக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டா 39. அது எப்படி வந்த 28 எழுத்துக்கள் அரபு மொழியில இருக்குது. மேலதிகமாக நுக்தாக்களை சேர்த்து 11 எழுத்துக்களை உருவாக்கி 28 + 11 39 எழுத்துக்கள் வந்துச்சு. சரியா? ரைட். அதே நேரம் நீங்க இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? எப்படி அரபு தமிழ்ல அரபு மொழியை எழுதினாங்களோ அதே போலதான் வேறு பல மொழிகளும் அரபு லிபியில் எழுதப்பட்டுள்ளமை பொதுவான அம்சம். அதாவது வேறு பல மொழிகள் என்று வரக்கொள்ள சுவாஹிலி மொழி, ஜாவி மொழி, துருக்கி மொழி, சரியா, உஸ்பெக் மொழி, இதெல்லாம் வந்து அரபு தமிழை போன்று காணப்படக்கூடிய வேறு சில மொழிகள் ஆகும். ரைட். அடுத்தது அரபு தமிழ் எழுதப்பட்டுள்ள சில குர்ஆன் விளக்கம் தப்சீர் நூல்கள். அதுல 2 இருக்குது. ஒன்று தப்சீர் ஃபத்ஹுர் ரஹீம். நீங்க சுருக்கமா பாடமாக்கி கொள்ளுங்கள. நீங்க அந்த ஃபீ தப்சீர் குர்ஆனில் கரீம் என்றது பின்னுக்கு அழைக்கிறது தேவையில்ல. நீங்க தப்சீர் ஃபத்ஹுர் ரஹீம் என்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். அப்படி எழுதுனா ஆமா எங்களுக்கு 3 தந்திக்குது. அந்த 3 இருக்குது. அதுல ஒன்றுக்கு தப்சீர் ஃபத்ஹுர் ரஹீம் ஃபீ தப்சீர் குர்ஆனில் கரீம், ரெண்டாவதுக்கு தப்சீர் ஃபத்ஹுர் ரஹீம் ஃபீ தர்ஜுமத் தப்சீர் குர்ஆன், மூணாவது ஃபுதுஹுர் ரஹ்மானியா ஃபீ தப்சீர் கலாமி ரப்பானியான்னு இருக்குது. இதுல நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இப்ப தப்சீர் ஃபத்ஹுர் ரஹீம் மட்டும் நிப்பாட்டினா சரி, ஓகே, போதும். அது ஃபத்ஹுர் ரஹீம். இப்ப ஃபத்ஹுர் ரஹீம் வரக்கொள்ள அதுல பின்னுக்கால 2 வேறையா இருக்குது. ஃபீ தப்சீர் குர்ஆன் கரீம் என்பது ஒன்று, ஃபீ தர்ஜுமத் தப்சீர் குர்ஆன் என்பது இன்னொன்று. அப்ப அவங்களுக்கு அது அப்படியே பாடமாக்கி சொல்றது கஷ்டமா போயிட்டு. சரியா? ரைட். அப்ப தப்சீர் ஃபத்ஹுர் ரஹீம் என்றும் அடுத்த ஃபுதுஹுர் ரஹ்மானியா என்றும் நீங்க பாடமாக்கி கொண்டா போதும். ஃபுதுஹுர் ரஹ்மானியா. சரியா? ஓகே. அடுத்தது அரபு தமிழை பொறுத்தளவில் வேறு விஷயங்கள் பெருசா இல்லை இல்லையா? அடுத்த நீங்க சும்மா இந்த உதாரணங்களை பார்த்து கொண்டு போனா சரி. அடுத்த முக்கியமாக அரபு தமிழ் எங்கள் அன்பு தமிழ் யார் எழுதினது? அரபு தமிழ் எங்கள் அன்பு தமிழ் என்று AMA அசீஸ். சரியா? அரபு தமிழை பத்தி அவர் ஒரு புத்தகம் எல்லாம் எழுதிக்கிறாரு. ரைட். AMA அசீஸ். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்கள. ரைட். அடுத்தது இப்ப அதுல இருக்கிற இல்லையா முனாஜாத், மசாலா, கிஸ்ஸா, நாமா அப்படி என்ன இருக்குது. நீங்க 11ஆம் ஆண்டு புத்தகத்துக்கு போனா
இன்ஷா அல்லாஹ் நீங்க உதாரணங்களோட படிப்பீங்க. இல்ல மசாலாக்கு உதாரணம் என்ன, அது லேஸ், இன்னொரு மசாலா, ஐரம் மசாலா, வெள்ளாட்டி மசாலா அப்படி எல்லாம் விற்கிது. ரைட். முனாஜாத் என்ன காரண முனாஜாத், அல்லாஹ் முனாஜாத், ஹக்கு பேரில் முனாஜாத் அப்படியெல்லாம் உதாரணங்கள் இருக்குது. நீங்க உதாரணங்கள் உங்களுக்கு இல்லை. நீங்க முனாஜாத் என்றால் என்ன, மசாலா என்றால் என்ன, கிஸ்ஸா என்றால் என்ன, நாமா என்றால் என்ன, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய கிளாஸ்ல அடுத்தடுத்த வகுப்புல படிப்போம். கொஞ்சம் பார்த்துட்டு போங்க அந்த பகுதிகளையும். சரியா? சிலபஸ் இருக்கிற பகுதிகள் தானே. என்ன நாளைக்கு யார் யாருக்கு எக்ஸாம்? எல்லாருக்கும் எக்ஸாமா நாளைக்கு? இல்லை. ஓ சார் நாளைக்கு எக்ஸாம். ஓகே. அப்ப நீங்க எக்ஸாம எழுதிட்டு வந்து கட்டாயமா சொல்லுங்க, பேப்பர் எப்படி இருந்துச்சுன்றத சொல்லுங்க. நாங்க இந்த டிஸ்கஸ் பண்ணினது வந்தானதை சொல்லுங்க. எங்களுக்கு கவிதைகளும் உரைநடைகளும் பார்க்க கிடைக்கல. ஏன்டா இப்ப இந்த இடத்துல என்ன கவிதையை படிக்கிறேன், என்ன உரைநடையை படிக்கிறேன்றதுக்கு அங்கால மற்ற பகுதிகளில் இருந்து நான் மொத்தமாக சுருக்கமாக சொல்லி தந்தேன். இன்ஷா அல்லாஹ் இனி நாளைக்கு எழுதுறவங்க நல்ல முறையில் எழுதுங்க. அடுத்த கிழமை எழுத ஈக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு எழுதுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமையும் நான் கவிதை உரைநடைய கொஞ்சம் சுருக்கமாக சொல்லித்தர பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு எக்ஸாம் செய்ய இருக்கிறவங்க செஞ்சு முடிச்ச பிற்பாடு வந்து எங்களுக்கு பேப்பரை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கொண்டா நல்ல இன்ஷா அல்லாஹ். என்ன ஓகே இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். என்ன ஸ்கூல் இருக்கிறன்னு சொன்னவங்க ஸ்கூல் எங்க? கொட்ராமுல் அல்ஹிரா ஸ்கூல். கொட்ராமுல் அல்ஹிரா ஸ்கூல். வேற? பொல்காவல் அல் இர்ஃபான் ஸ்கூல். பொல்காவல் அல் இர்ஃபான் ஸ்கூல். வேற? அங்க நாரம்மல கெக்குனுகொல்ல ஸ்கூல். ஓகே, நாரம்மல கெக்குனுகொல்ல ஸ்கூல். சரி, பார்க்க போனா வடமேல் மாகாணம் அதான் பேப்பர். கொட்ராமுல்ல ஏன்னா அங்கள பொல்காவல, சரி அங்கே கெக்குனுகொல்ல எல்லாம் பார்க்க போனா குருநாகல் மாவட்டம் வடமேல் மாகாண ஸ்கூல் தான். ஏன்னா ஹைர். ஓகே சரி, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேப்பர் ஒன்று வரும், கொஞ்சம் அட்வான்ஸான பேப்பர் ஒன்று வரும் என்று தான் நான் நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்டா. நல்ல முறையில் இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே சார். ஓகேம்மா. ஓகே சார். சரி, அப்போ நாங்க முடிப்போம்னா கிளாஸை இன்ஷா அல்லாஹ். சார் எனக்கு வந்து ஸ்கூல்ல அரபு தமிழ் இன்னும் படிச்சு தரல. ஓகே. அப்ப எக்ஸாமுக்கு படிச்சு கொண்டா போகணும். வரலாம் மேடம். எங்க ஸ்கூல் மகன் நீங்க? கொழும்பு அல்நாசர் காலேஜ். படிச்சு கொண்டுதான் போகணுமே. இனி பேப்பர் யார் எடுப்பாங்கன்னு தெரியலையே. ஓ சார், பேப்பர் தெரியா எப்படின்ட்டு. நீங்க நான் முந்தி படிப்பிச்சா யூடியூப்ல போட்டிக்கிறேன். சரியா? வேணுமெண்டா நீங்க அதை ரெக்கார்டிங்க கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம். இல்லாட்டி உங்களுக்கு செல்ஃபா புக்ல இருக்கிறத படிச்சு பார்க்கலாலும் பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரி சார், இன்ஷா அல்லாஹ். ஓகே ஓகே சார், அந்த 11ஆம் ஆண்டுக்கு அரபு தமிழை கொஞ்சம் விளங்கப்படுத்தணுமா உங்களுக்கு? கொஞ்சம் இந்த மேலோட்டமா. 11ஆம் ஆண்டு அரபு தமிழனா? ஓ சார். ரைட். 11ஆம் ஆண்டை பொறுத்தளவில் நான் நினைக்கிறேன் இந்த அரபு தமிழ் வீழ்ச்சி அடைந்தமைக்கான காரணங்கள், திருப்ப அந்த அரபு தமிழை உயிரோட்டமாக்குவதாக இருந்தால், திருப்ப மீள் அதாவது அதை நாங்கள் கண்ட நடைமுறைக்கு கொண்டு வருவதாக இருந்தால், நீங்கள் முன்வைக்கின்ற ஆலோசனைகள் அப்படித்தான் அந்த பின்பகுதி இருக்குது. அதுல அந்த சில கவிதைகள் இருக்கிறது அரபு தமிழ்ல, அப்படித்தானே? அந்த கவிதைகள் விஷயத்துல நீங்க பெருசா அலட்டி கொள்ள வேணாமே. ஓகே, நீங்க வேணுமென்னா அந்த கவிதை வரிகளை அரபால எழுதி பாருங்க, அவ்வளவுதான், ஜஸ்ட் அவ்வளவுதான். மற்றபடி அடுத்தது நீங்க இந்த செய்யுள்களுக்கெல்லாம் உதாரணங்களை பார்த்து வந்தா சரி. சரியா? இப்ப நாமாண்டு இருந்தா அதுக்கு 2 உதாரணம், கிஸ்ஸாண்டு இருந்தா அதுக்கு 2 உதாரணம். அடுத்தது ஃபிக்ஹ் நூல்கள், ஃபிக்ஹ் சட்ட நூல்கள் அண்டு வரும் தானே, தப்சீர் நூல்கள், சட்ட நூல்கள், மெய்ஞான நூல்கள், நாவல்கள், அதுகளுக்கெல்லாம் உதாரணங்கள் இருக்குது. அதுகளை கொஞ்சம் மகன் மேலோட்டமா பார்த்து வந்தா போதும். பெருசா நீங்க யோசிக்கிற அளவு கஷ்டமா வராது மகன். சரியா? சரி, ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, வெல்கம். ரைட். ஓகே, அப்போ நாங்க எனக்கு மீட்டிங் முடிக்கிறது முடிப்போம் வேணா இன்ஷா அல்லாஹ். ஓகே. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம்.